ओम वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरचातं सागररघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थனை. कृष्णादन्यमजानतशनमपि स्वप्नेऽपि विश्वेश्वरे तस्मिन् भक्तिम् अहैतुकीं विदततो हृत्वा हृत्काय वग्भिर्सदा। श्रीलान् सद्गुणपुञ्जकेलिनिलयान् प्रेमावतारानहं वन्दे भागवतानिमम् अनुलमं मूर्ध्ना निपत्यश्रितौ। सर्वशास्त्राद्विपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकधृत्प्रता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। असाधु साधु ददायिन् अधिनोचताकरा ஆனாமுஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 7. கேள்விகள் நிறையா. இன்னைக்கு எப்படி படிக்கிறோன்றதை பொறுத்து எத்தனை ஸ்லோகங்கள் படிக்கலான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் 52 கேள்விகள் இருக்கு. பக்தர்கள் எப்படி பதில் சொல்றீங்கன்றதை பொறுத்து தான். முதல் கேள்வி,
2 விதமான தத்துவங்கள் யாவை? அவற்றின் மூலம் யார்? நான் சொல்றேன் பகவான் மாதாஜி. நான் சொல்றேன். விஷ்ணு தத்துவம் மற்றும் ஜீவ தத்துவம் ஆகிய அனைத்து அம்சங்களுக்கும் ஆதி மூலமானவர். எனவே அனைத்துக்கும் ஆட்சிவாரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஹரே கிருஷ்ணா. இப்ப விஷ்ணு தத்துவத்துக்கும் சரி ஜீவ தத்துவத்துக்கும் மூல ஆதாரம் கிருஷ்ணர். விஷ்ணுவுக்கும் மூலம் வந்து கிருஷ்ணர். நன்றி, சரியா சொன்னீங்க. 2வது கேள்வி, எது வம்சமும் துவாரகையும் அழிக்கப்பட்டதா? மோகினி ரூபா சொல்லிட்டோம். யது வம்சம் பிராமணர்களின் சாபத்தின் மூலம் இவ்வுலக பார்வையிலிருந்து அகற்றப்பட்டதோ தேவைக்கு பகவானால் உண்மையாகவே அளிக்கப்படவில்லை. அவ்வாறே பகவானின் நித்திய இருப்பிடமாகிய துவாரகையை சமுத்திரத்தால் ஒருபோதும் மூழ்கடிக்க முடியாது. அப்ப அழிக்கப்படல, மறைக்கப்பட்டது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். பௌதிக மக்களின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டது. பகவான் கூட பகவானுக்கு மரணம்லாம் கிடையாது. மரணம் மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சு காட்டிட்டு மறைஞ்சிட்டார். கண்களுக்கு, பௌதிக உலகத்தின் கண்களுக்கு அவர் மறைஞ்சிட்டார். 3வது கேள்வி, உத்தவருக்கு பகவான் கொடுத்த திட்டம் யாது? நான் சொல்றேன் மாதாஜி. பகவான் உத்தவரை கலியுகத்தில் தவிர்த்து விட்டு ஆன்மீகளுக்கு சென்று விடும்படி பகவான் உத்தவரை எச்சரிக்கிறார். கலியுகத்தில் பிறந்துவிட்ட நாமும் பரம்புருஷன் இந்த அறிவுரை ஏற்று பகவானின் நித்திய உலகிற்கு சென்று பரிபூர்ண அறிவுரை கூடிய ஆனந்தமயமான வாழ்வு அனுபவிக்க உடனே தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பதில் அது இல்ல மாதாஜி. உத்தவருக்குன்னு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். உத்தவர் வந்து பகவானோட வரணும்னு சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து இல்ல, உங்களுக்கு நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. தூய பக்தி நிலைக்கு இன்னும் உயராத மற்ற சாதுக்களுக்கு இடையில் தமது செய்தியை பரப்புதல் பகவான் உத்தரை ஈடுபடுத்துறார் மாதாஜி. சரியா சொன்னீங்க மாதாஜி, கரெக்ட். இன்னும் பக்தியில முன்னேறாத சில முனிவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு நீ வாப்பான்னு சொல்றாரு. ஏன்னா சில பக்தர்களை பகவான் பார்க்கல இந்த லீலையில. அவருக்கு எனக்கு பதிலா நீ போய் பாருன்னு சொல்றாரு. 2 விஷயத்த சொல்றாரு உத்தவருக்கு. இன்னும் பக்தியில முன்னேறக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் நீ வந்து உபதேசம் பண்ணணும். இன்னொன்னு, அவர் பார்க்கணும்னு நினைச்சவங்கள பார்க்கல, அதையும் நீ வந்து போய் அவங்கள என் சார்பா நீ பார்த்துரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பகவான் வந்து இப்ப இந்த கிருஷ்ண லீலையில வந்து எல்லாரையுமே பார்க்க பாதாள லோகம் கூட போறாரு, விஷ்ணு லோகமும் போறாரு, சொர்க்கலோகமும் போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. ஆனா ஒரு இடத்துக்கு போகல, அது சஸ்பென்ஸா வைக்கலாம். அந்த இடத்துக்கு இவர் அனுப்புறார், உத்தவர் அனுப்புறார். அடுத்து 4வது கேள்வி, நித்யாத்மா ஜட இயற்கையினால் எவ்வாறு குழப்பம் அடைகிறான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. நித்யாத்மா பகவத் சேவையிலிருந்து ஒரு உண்மையான ஆனந்தத்தை இழக்கும் பொழுது ஜட இயற்கையை குழப்பம் அடைகிறான். இவ்விதமா அவன் வந்து பௌதிக புலனூரின் பின்னே அவன் போறான். இவ்வாறு ஒரு பௌதிக பொருள் நல்லது கெட்டது என்ற எண்ணத்தோடு எது நல்லது எது கெட்டது என்ற கருத்தை இடையிடாது மாற்றிக்கொண்டே அந்த இருக்கிறாங்க. இவ்வாறு எவ்வித அமைதியையும் சுகத்தையும் அடையாமல் இடைவிடாத கவலையில் ஆழ்ந்து பிறப்பு இறப்பு மூப்பு நோய் ஆகிய கொடூரமான இயற்கை திட்டங்களால் திரும்ப திரும்ப உதைக்கப்படுகிறான் பௌதிகவாதி. சரியா சொல்லிட்டீங்க. ஜட இயற்கைன்றது பிறப்பு இறப்புன்ற துன்பத்தை கொடுக்குது. பல நேரங்கள்ல வந்து இது நல்லதுன்னு இப்ப தெரியும், அப்புறம் பார்த்தா அது கெட்டதாயிடுது. கெட்டதுன்றது நல்லது, இந்த ஒப்பீனியன், இந்த எண்ணங்கள் வந்து மாறி மாறி வருது. அதுதான் இங்க சொல்றாங்க. நல்லது கெட்டதுன்றது பாருங்க மாறி மாறி வருது. ஒரே சமயத்துல ஒரு விஷயம் நல்லதா இருக்கும், அடுத்த சமயத்துல அது கெட்டதா மாறி போகுது. இப்படி கருத்துக்கள் வந்து மாறுது, நம்ம கருத்துக்களே மாறிடுது. அப்போ இந்த மாயையினால மனிதன் வந்து நல்ல அடி வாங்குறான். அப்படிதான் வந்து ஜட இயற்கை அவனை குழப்புகிறது. யார் நம்புறது, யார் நம்பக்கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்ற ஒரு தெளிவான விஷயமே இங்க இல்லை. பல நேரங்கள்ல நல்லது மாதிரி தோணும், அப்புறம் பார்த்தா அது கெட்டதா இருக்கும். இப்படி இந்த இயற்கை வந்து ஜட இயற்கை வந்து துன்புறுத்துகிறது. நல்லது. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, ஒரு ஜீவனால் ஏன் மாயையிலிருந்து விடுபட முடிவதில்லை? சொல்லுங்க. ஜீவராசி பரம புருஷரின் மேல அதிகாரத்தை ஏற்றாலொழிய அவன் எப்பொழுதும் மாயையின் பிடியிலே சிக்கொண்டிருப்பான். மாயையிலிருந்து விடுபட பல்வேறு வழிமுறைகளை அவன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் இந்த வழிமுறைகளும் மாயையின் படைப்புகளே என்பதால் பந்தப்பட்ட ஆத்மாவை அவனால் விடுவிக்க முடிவதில்லை.
அது துன்பத்தை அதிகரிக்கிறது. ஆமா. இப்போ ஒரு துன்பத்தை நீக்கணும்ன்ட்டு நம்ம வந்து இன்னொரு ஒரு தீர்வை காண்றோம். அந்த தீர்வு கிருஷ்ண உணர்வை வச்சு இல்லைன்னா அது என்ன ஆகும்? அதுவும் பௌதிகம் தானே. அது இன்னொரு துன்பத்தை கொடுத்துடுது. ஒரு துன்பத்தை நீக்க ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறது பௌதிகமானதா இருந்தால் அது துன்பத்துல தான் முடியும். அதே ஆன்மீகமாக நம்ம வந்து தீர்வுகளை காண வேண்டும். ஆன்மீக தீர்வை கண்டால் ஒழிய நம்மால வந்து மாயையை வெல்ல முடியாது. மாயையை வெல்றதுக்கு ஆன்மீகம்தான். பௌதிகத்தை கையாளக்கூடாது. அப்படி பௌதிகத்தை கையாண்டு தான் சிக்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கு யாருன்னா உதாரணம் சொல்ல முடியுமா? பௌதீக துன்பங்களை நீக்குவதற்கு பௌதீக விஷயங்களை நாம் நாடும்போது துன்பம் அதிகரிக்கிறது, அது குறைவதில்லை. இதுக்கு யாருன்னா ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லணும். சாரதா பாவினி சொல்றீங்களா? இல்ல மாதாஜி, அடுத்த கொஸ்டின் கேன்சல் பண்ண எடுத்துட்டேன். இல்லை, இப்போ இதை யோசிக்கணும்ல, எல்லாரும் யோசிக்கணும். இப்போ நான் சொல்ற விஷயத்த பாடம் நடத்துறேன்னா அதுக்கு பல ஆங்கிளில் நீ வந்து பதில் யோசிக்கணும். யாராவது சொல்றீங்களா பதில்? சாந்தாமணி மாதாஜி. மாதாஜி கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாதாஜி. இப்போ இந்த பௌதிக உலகத்துல துன்பங்கள் இருக்கா? இருக்கு மாதாஜி. துன்பங்கள் இருக்கு. அந்த துன்பங்களை நீக்குவதற்கு நம்ம பௌதீக தீர்வுகளை கொடுக்கும்போது இன்னும் அடி வாங்குறோம். ஆமாங்க மாதாஜி. அதுக்கு ஒரு உதாரணம், நடைமுறையில உதாரணம் கொடுக்கணும்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. பணிவான வணக்கங்கள். இப்ப கார்கள் எல்லாம் விரைவா போறதுக்காக கார்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே ரோட்டை வந்து பெருசாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு கார்கள், அப்ப அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ரோடு பெருசாகி இதே ஒரு முடிவில்லாம போய்கொண்டே இருக்குது. அதோட அந்த வாகனத்தின் அந்த புகைகள் எல்லாம் இயற்கையா வர காற்றை கூட அசுத்தப்படுத்துது. அதனால கூட நோய்வாய்ப்படுறதுக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து பெரிய பிரச்சனைகளா முடியுது. இந்த பிரச்சனை வேகமா போனோம். மதுபான கடைகள் எதுக்கு மதுபான கடைகள்? மது வந்து அங்கீகாரம் பண்றாங்க. அவங்களே இந்த பிரச்சனைகள் தீர்த்துக்குவாங்க, அவங்க சுகாதார நல்ல ஒரு இதா இன்பம் அளிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல விளைவுகள் அவங்களுக்கு புரியுது இல்ல. ஆதாயத்தை எதிர்பார்க்கறாங்க அரசாங்கம், இல்லையா மாதாஜி? சரிதான். ஆனா மதுபான, அதாவது ஒரு பௌதிக பிரச்சனை என்ன பிரச்சனை? பௌதிக பிரச்சனை வந்து இது சமுதாய சீர்குலை தனி அந்த தருணத்துல. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும்ன்ட்டு மதுபான கடையை வச்சிடுறாங்க. ஆனா அப்போ சமுதாயத்துல மக்கள் எல்லாரும் கேரக்டர் எல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கேடு. திருப்பி அரசாங்கம் அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். நிறைய விதவைகள் வந்துருவாங்க. இப்போ ஆண்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா குடிச்சு செத்து போயிடுவானுங்க. செத்து போயிட்டா இருக்கிற விதவைகளுக்கெல்லாம் விதவை ஃபண்டு அரசாங்கம் தான் பண்ணணும். அரசாங்கம் நினைக்குது மதுபான கடைகளை திறந்தோம்னா நிறைய வருமானம் வரும்ன்ட்டு. ஆனால் அது என்ன ஆகுது? மக்களை கெடுத்து விடுகிறது. அதனால பௌதிக பிரச்சனைகளுக்கு பௌதிக தீர்வுகள் வந்து பிரச்சனைகளை அதிகமாக்கிறதே தவிர குறைக்கிறது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதே மாதிரிதான் மரத்தை வெட்டுறது கூட மாதாஜி. ரோட எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மரங்கள் எல்லாம் வெட்டி இங்க பொள்ளாச்சியில மழையே இல்லைங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் நம்ம படிச்ச காலத்துலங்க மாதாஜி, அதாவது என்னோட புக்கு வந்துட்டு சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி. நான் வந்துட்டு எங்க அத்தை பையன் கிட்ட இருந்து புக்கு வாங்கி படிச்சிருக்கேங்க மாதாஜி. அந்த தலைமுறைக்கு ஒரு 2-3 பேர் அந்த புக்கையே வாங்கி படிச்சோம். அப்ப மரங்களை நிறைய அழிக்க வேண்டியது இல்லை. இப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாருமே ஒவ்வொரு செட் ஆஃப் புக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த ஸ்கூல் வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்காக அந்த இதை பண்றாங்க மாதாஜி. அப்ப நிறைய புக்கு வந்துட்டு வேஸ்டா இருக்குங்க. வேஸ்ட் ஆகுறத மரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட அந்த இது வந்துட்டு வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு பூமியில. அதனால நிறைய நம்ம துன்பப்பட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்ம வந்து பௌதிக தீர்வுகளை கண்டுபிடிக்க பௌதிக பிரச்சனைகள் அதிகமா தான் போகுது, குறையலன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஏன்னா ஜட இயற்கையை நம்ம வந்து துஷ்பிரயோகம் பண்ணோம்னா அது திரும்பி அடிக்கும். நான் இன்னொரு அடிக்கடி ஒரு உதாரணம், நிறைய உதாரணங்கள் மாதாஜி. நான்வெஜ் கடை கூட சொல்லலாம் மாதாஜி. சிக்கன் மட்டன் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த உயிரினங்கள். ஒரு சைக்கிள் இருக்கு, இயற்கை சுழற்சின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ஒன்று சுற்றி சுற்றி சாப்பிட்றது இருக்குது. அது நீங்கள் ஃபுட் சைக்கிள்னு பார்த்துருப்பீங்க. அது வந்து இப்போ ஒரு விலங்குகளை வந்து நிறைய வெட்டி சாப்பிட்டுட்டாங்கன்னா அது அந்த இயற்கையினுடைய அந்த சைக்கிள் இருக்குது பாருங்கள், அது பாதிக்கப்படும். அவங்க தேவை. இப்போ ஒரு தவளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தவளை எதுக்கு தேவைன்னா பூச்சிங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு தேவை.
அந்த தவளையை சாப்பிட்டு வாழறதுக்கு பாம்பு இருக்குது. பாம்பு எதுக்கு தேவைன்னா, பாம்பு கூட வந்து நிலத்தில் வந்து தெரியாமல் நிறைய நல்லது பண்ணுதான் நிலத்தில். அப்போ பாம்புங்களை நம்ம அடிச்சிட்டோம், இல்லை தவளைங்களை எடுத்துட்டோம்னா அந்த சைக்கிள் இயற்கை வந்து சில விஷயங்களை வச்சிருக்கு, அது போயிடும். அடுத்து இது அப்படியே இப்படியே ஒன்று ஒன்று சாப்பிட்டு அது பேலன்ஸ்டாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை வந்து மனிதன் அடிச்சு சாப்பிடும்போது அந்த அந்த மிருகம் செய்கிற இந்த சமுதாயத்துக்கு அந்த மிருகம் செய்கிற நல்லது கிடைக்காம போயிடும். அதனால வந்து எதிர்வினை வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் என்னென்னா, வீடு பெரிய வீடு வேணும், வசதியா வேணும்னு கட்டுறோம் மாதாஜி, ஆனா அந்த லோன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க வீட்டுனால. அந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம் மாதாஜி. அதை கிளீன் பண்ண கூட முடியலைங்க மாதாஜி, பெருசா கட்டி போட்டுறோங்க மாதாஜி. வயசான காலத்துல ஏறி இறங்க முடியலைங்க மாதாஜி, அதை கிளீன் பண்றதுக்கு ஆள் வரலைங்க மாதாஜி. நிறைய வீடு பூட்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க மாதாஜி. அதான் டிவோட்டிஸ் வீட்லயே கஷ்டப்படுறாங்க. எஸ் மாதாஜி. அவங்களும் வாழ மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நிறைய பணக்காரர்கள்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுறாங்க. பெரிய பெரிய நகரங்களில் கூட வீடுகள் வச்சுருப்பாங்க. கேரளா, முக்கியமாக கேரளாவில் பெரிய 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 பங்களாக்கள், அதில் வந்து அந்த வேலைக்காரங்களை வச்சுருவாங்க. அந்த வேலைக்காரர்கள் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து. அப்போ அந்த வேலைக்காரர்களும் அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறவங்களும் இல்லை டிரைவரும், கார் டிரைவருங்களும் அந்த வீட்டில் வசதியாக வாழ்வாங்க. அவங்க வரும்போது அதை சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் அந்த இதுவை வேஸ்ட் பண்ணுறாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. இங்கேயும் நாங்கள் அதை பார்க்குறோம், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் இருக்க மாட்டாங்க. அது வந்து துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி தான். சரி, அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுக்காக பிடிச்சி வச்சுப்பாங்க. முக்கியமாக நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கோயில் பக்கத்துலேயே 5 நிமிஷம் தான் இங்கேருந்து கோயில். இப்போ நிறைய வீட்டு ஓனர்கள் இல்லை வாடகை இருக்கிறவங்க கூட, நான் வாடகை வந்து பரவாயில்ல தானே அவங்களுக்கு, அதனால் அதை பிடிச்சி வச்சுன்னு வீட்டை பூட்டி வச்சிடுறது. பூட்டி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு நான் பல முறை சொல்லியும் பார்த்துட்டேன், இது வந்து ஒரு அபராதத்தில் முடியும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. வர டிவோட்டிஸ்க்கு அட்லீஸ்ட் வீடுங்களையாவது கொடுங்க. ஏன்னா இது முக்கியமான இடம் இல்லை, நிறைய பேர் அப்படியே ஏங்குவாங்க. இவ்வளோ பக்கத்தில் கோயில் இருக்குது, கிடைச்சா நல்லா இருக்குமே. முக்கியமாக திருவிழாக்களில் பல விழாக்கள் நடக்குது. மக்கள் வந்து சுயநலமாக இருக்கிறாங்க, சுயநலம். ஆனால் இதெல்லாம் எதிர்வினையை கொடுக்கும். நாம் நினச்சிக்கிறோம் ஓ நாம் இது பண்ணுறோன்னு, ஆனால் எதிர்வினையை கொடுக்கும். சரியா? அடுத்த கேள்வி, ஏன் கலியுகத்தில் உத்தவர் இருக்கக்கூடாது என பகவான் கூறுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கலியுகத்தில் மக்கள் வந்து மாசுடைய பாவ செயல்கள் ருசி கொண்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க எப்போதுமே கோபம், காமம், ஏமாற்றம் இதுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறாங்க. கலியுகத்துல பூலோகவாசிகள் வந்து அறியாமை இருளில் மூடப்பட்டு பகவானோட எந்த அன்புறவுமே இல்லாம இருக்கின்றாங்க. எனவே இந்த கலியுகத்துல பூமியில இருக்க வேண்டாம் என்று கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசிக்கிறார். ஆமாம், அந்த ஜட உலகினுடைய பயனற்ற தன்மையை நீ புரிஞ்சுட்டு இங்கே இருக்காத அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சமதிருஷ்டியை பற்றி ஸ்ரீமத் வீரராகவ ஆச்சாரியார் கூறுவது யாது? சமதிருஷ்டி சொல்லுங்க. ஸ்ரீமத் வீரராகவாச்சாரிய சமதிருஷ்டி பற்றி பின்வருமாறு விவரித்துள்ளார். சமத்ருக் சர்வசிய பிரம்மாத்மகத்வானு சந்தான ரூப சமதிருஷ்டிமான். தன்னுணர்வு மார்க்கத்தில் செல்பவன் அனைத்து இருப்பின் முடிவான ஆன்மீக தன்மையையே எப்பொழுதும் காண முயற்சிக்க வேண்டும். அனைத்திற்கும் மூலமான பரமபுருஷரில் ஒருவன் தன் மனதை செலுத்த வேண்டும். இவ்வாறு பூமியில் தன் பூரண உண்மையாகிய பரமபுருஷரின் பின்ன பகுதியாக காண பழகிக்கொள்ள வேண்டும். அனைத்து ஜீவராசிகளும் கிருஷ்ணரின் பின்ன பகுதிகளே என்பதால் அவை அனைத்தும் ஒரே ஆன்மீக தரத்தையே கொண்டுள்ளன. சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வியும் அதே மாதிரி தான். முடிவாக சமத்திற்கு என்ன குறிப்பிடுகிறது? சொல்லுங்க மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்திலும் சமமாக எழுந்தருளி இருப்பதால் முடிவாக ஒருவன் அனைத்திலும் கிருஷ்ணரை அனைத்திலும் காண வேண்டும் என்பதே இச்லோகத்தின் எல்லாத்துலயும் கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணரை எல்லாத்துலயும் பார்க்கணும். எல்லாத்தோடையும் அவர் சம்பந்தம் இல்லாம இருக்கவே முடியாது. அவருடைய சம்பந்தம் இருக்கு, அவருடைய சக்தி இருக்கிறது. ஏன்னா அவர் எல்லா அணுக்களிலும் பூந்திருக்கிறார். பிரம்ம சமித்தையில அண்டாந்தரஸ்தோ பரமானுஷாந்தரஸ்தம் அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு அணுவிலையும் அவருடைய சக்தி இருக்கு, எல்லா இடத்துலையும் அவர் பரவி இருக்கிறார். அப்போ அதை வந்து நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சமதற்கு. 9வது கேள்வி,
ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வுலகில் லீலை புரிந்த போது சொர்க்கத்திலும் நரகத்திலும் யாருக்கு தனது தரிசனத்தை கொடுத்தார்? சொர்க்கத்துல போயிட்டு யாரைய பார்த்தார்? நரகத்துல போய் யாரைய பார்த்தார்? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சொல்லுங்க. மத்த அது சொர்க்கத்துல வந்து அதிதி கசியப்பருக்கு அவங்க 2 இடத்துக்கு தரிசனம் கொடுத்தாங்க மாதாஜி. நரகத்துல வந்து பலி மகாராஜுங்க மாதாஜி. பிராமண குழந்தைகளை மீட்கும் போது விஷ்ணுக்கு கூட தரிசனம் கொடுத்து அவர் சந்திச்சுட்டு வர்றாங்க. மற்றும் பல இடங்களிலும் தனது லீலைகளில நண்பர்கள், உறவினர்கள், பக்தர்கள்னு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்த எல்லா ஆத்மாக்களுக்குமே தரிசனம் கொடுக்கிறார் மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி. 10வது கேள்வி, யாருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கவில்லை, அதற்காக பகவான் என்ன ஏற்பாடு செய்தார்? ஹரே கிருஷ்ண மாதா. சொல்லுங்க சுதா மாதா. நரநாராயண ரிஷியும் அவரோடு பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்து வந்த சிறந்த பிரம்மஸ்ய முனிவர்களையும் என்னை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களது விருப்பம் நிறைவேறவில்லை. நான் பூமியில் 125 ஆண்டுகள் வாழ்ந்தேன். எனது அவதார காலம் இப்பொழுது முடிந்து விட்டது. நான் எனது லீலைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு இருந்ததால் சிறந்த முனிவர்களுக்கு எனது ஆசிகள் வழங்க நேரம் இல்லாது போய்விட்டது. ஆயினும் உத்தவன் கிட்டத்தட்ட எனக்கு ஒப்பானவன். எனது பரம பக்தனான அவன் எனக்கே உரிதான உன்னத ஐஸ்வர்யங்களை பெற்றுள்ளான். எனவே என் சார்பாக பத்ரிகாசிரமத்திற்கு அனுப்ப தகுதியுள்ளவன் அவனே. எதனால் ஒருவன் ஜட உலகை துறக்க முடியுமோ அந்த பரிபூர்ண உன்னத ஞானத்தை நான் உத்தவனுக்கு கொடுக்க போகிறேன். பதிலுக்கு அவனும் இந்த மாயை உலகிலிருந்து விடுபடுவதற்கான இந்த ஞானத்தை பத்ரிகாசிரமத்தில் உள்ள சிறந்த முனிவர்களுக்கு கொடுக்க முடியும். இவ்விதமான எனது தாமரை பாதங்களுக்கு அன்பான பக்தி தொண்டாற்றும் முறையை அவர்களுக்கு அவன் போதிக்கலாம். இந்த ஞானத்தை கேட்பதால் நாராயணர் முதலான சிறந்த முனிவர்களின் விருப்பங்கள் முழுமையாக நிறைவேறும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, சுதா மாதாஜி, அப்படியே படிக்கிறத விட, எல்லாருக்குமே சொல்றேன், அப்படியே படிக்கிறத விட நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இப்போ யாரோ சொன்னாங்கல்ல, விளக்குனாங்க பாருங்க, அந்த மாதிரி மகேஸ்வரி மாதாஜி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு புரியாதவங்களுக்கு எப்படி சொல்றீங்களோ அப்படி சொல்லலாம். யாருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கல, யாருக்கு கிடைக்கல? பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நரநாராயண ரிஷிகளும் அவரை சார்ந்த முனிவர்களுக்கும் கிடைக்கல தரிசனம். அதுக்கு பகவான் என்ன பண்ணாரு? தன் சார்பா தன்னை போலவே இருக்கும், தன்னை போலவே ஐஸ்வர்யமுடைய உத்தவரை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டார். சரி, அவங்களுடைய ஆசைகளை நம்ம வந்து நிறைவேற்றாம விடக்கூடாது, அதற்கு பதிலாக நம்ம வந்து உத்தவனை அனுப்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணார். இப்படி பதில் சொல்லுங்க. நன்றி, சரியா தான் சொன்னீங்க. புக்ல இருக்கிறத அப்படியே படிக்கிறத விட அதை புரிஞ்சு உங்கள் சொந்த வார்த்தையில சொல்றதுதான் நான் விரும்புறேன். நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி சொல்றேன். சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க பதில. சில விஷயங்கள்லாம் அப்படியே தான் சொல்லி ஆகணும், சிலதை வந்து உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அழகு சொல்லலாம். சரியா? நன்றி. அடுத்து, பகவானிடம் சரணடைந்த பக்தர்களை பற்றி பகவான் என்ன கூறுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவானிடம் சரணடைந்த பக்தர்கள் மகாத்மாக்கள் வந்து ஞானமுடிகளாகவும் ஜடத்தை வந்து பற்றில்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்ப பக்தனிடம் வந்து சுறுசுறுப்பா அவங்க வந்து சில சமயம் அவரை மறந்துருப்பதாக காணப்படும். ஆனா வந்து இந்த அன்பான உறவு முறையை வந்து அடைஞ்சோட பக்தன் வந்து அந்த உண்மை பக்தினால் எப்பொழுதும் வந்து பாதுகாக்கப்படுறான். ஒரு பக்தன் வந்து தன் மனதை வந்து பகவான்ல உறுதியாக பதிக்காத நிலையில வந்து திடீரென்று தன் உயிரிட நேர்ந்தாலும் அப்ப பகவான் வந்து அந்த அன்பானவர்களுக்கு அதிசக்தி இருப்பதாக அவனை முழுமையாக பாதுகாக்கிறாரு. அப்போ ஒரு மரணம் ஏற்பட்டாலும் இந்த பக்தனுக்கு அவர் தாமரை பாதங்கள் அழைத்து அவரு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அப்போ அவருடைய தாமரை பாதங்கள் சாதாரண பௌதிக கண்களுக்கு புலப்படாது. அப்போ உத்தவர் வந்து அவருடைய தூய பக்தன். அவரால் அவர் சகோதரத்தை ஒருபோதும் வந்து விட முடியாது. அதனால அவரை பற்றி அறியலுக்கு ஜடவுடைய துறவு மீண்டும் அவரிடம் எழுப்பப்பட்டதா இருக்குது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. இப்போ சரணடைந்த பக்தர்கள் வந்து ரொம்ப ஞானம் உடையவர்களா இருப்பாங்க. ஞானம்னா உன்னத ஞானம்னு சொல்றாங்க. சரியா? பக்தி ஞானம், பக்தி ஞானம் வச்சிருப்பாங்க. ஜட உலகில் அவங்களுக்கு பற்றுலாம் கிடையாது. அவங்க வந்து சில நேரங்களில் பக்தியிலே ஈடுபட்டிருக்கும் போது கூட பகவானை மறந்த மாதிரி தெரியலாம். ஆனா அவங்க வந்து பக்தி தோன்றில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. வெளிப்படையா பார்க்கும்போது பகவானை மறந்த மாதிரி தோணாலும் அவங்க செய்யற பக்தி தோன்று அவங்கள காப்பாத்துமா.
அததான் பகவான் சொல்றாரு. இப்போ ஒருவேளை திடீர்னு செத்து போயிட்டாரு ஒரு பக்தர், புத்தக விநியோகம் பண்ணிட்டு, என்னுடைய ஊர் சகோதரர் ஒருத்தர் வந்து ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் பைக்ல போனார். 2000 நடந்தது. சின்ன வயசு பிரம்மச்சாரி. இப்போ இந்த இது காவி உடை அடைந்தவர், ஒரு 6 அடி 7 அடி இருப்பார். அப்படி அந்த பைக் வாங்கும் போதே நான் பார்த்தேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அப்படி திருப்பின விதம், ஓட்டின விதம்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. இங்கேருந்து அங்கே, ஏன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடைக்காது இல்லையா, நினச்ச நேரத்தில் கிடைக்காது. அதனால நிறைய புத்தக விநியோகத்தில் போயிட்டு வருது அப்படியே பண்ணின்னு இருந்தபோது ஒரு முறை அனந்தபூர்னு ஒரு இடத்துல வந்து பயங்கரமான விபத்து நடந்து இறந்து போனார். அப்போ திடீர்னு ஒரு பக்தர் இறந்து போனாலும் அவர் செஞ்சார்ல காரியம், அது கிருஷ்ணர் மறக்க மாட்டார். முக்கியமா இப்ப பொதுவா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தாம்ல சாகணும், நல்ல நாள்ல சாகணும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான் அதுவும். அதெல்லாம் புண்ணியத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஆனால் இப்படி ஒரு சேவையில இருக்கக்கூடிய ஒரு பக்தன் திடீர்னு செத்து போய் அந்த நேரத்துல இப்ப வெளிப்படையா பார்க்கும்போது பைக் தான் ஓட்டினாருன்னு தோணுது இல்லையா. ஆனா அவர் பைக் ஓட்டினது எதுக்கு? புத்தகம் விநியோகம் பண்றதுக்கு தானே. அதனால பகவான் எந்த ஒரு பக்தர் இந்த மாதிரி உன்னத ஞானத்துல இருக்கிறாங்க, சேவையில எப்போதும் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கைவிட மாட்டார். அதான் அவருடைய ஒப்பீனியனை சொல்றாரு இங்க. அப்படி ஒரு பக்தன் போயிட்டா கூட நான் பார்த்துப்பேன், அந்த பக்தி தோண்டு அவனை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு. 12வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணர் ஒரு டவுட் மாதாஜி. அப்ப அந்த பக்தி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா இன்னும் புத்தக விநியோகம் நல்லா பண்ணுவார் இல்ல மாதாஜி? அதுக்குள்ள ஏன் பகவான் கூப்பிட்டுட்டாரு? சில விஷயங்கள்லாம் பகவான் கை வைக்க மாட்டார் மாதாஜி. பிறப்பு இறப்பு கை வைக்க மாட்டார், முதல்ல டிசைடட். ஒரு சில எக்ஸப்ஷனல் விதிவிலக்கான சில நபர்கள் கிட்ட தான் அது நடந்திருக்கு. உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எப்போ பிறகுறாங்களோ எப்போ இறக்குறாங்கன்றதை நிர்ணயம் பண்ணிட்டு வராங்க. பக்தி எப்படின்னா ஒரு சாய்ஸ் தான். நல்லா கவனமா கேளுங்க. பக்தின்றது என்னது? சாய்ஸ். செய்யாம போயிடலாம். சாய்ஸ்னா என்ன சொல்லிட்டு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்க தலையெழுத்துல, எல்லாருடைய நம்ம தலையெழுத்துல எல்லாம் நவீன காலத்து இன்டர்நெட்ல நீங்க ஏதோ பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கும். அப்படிதான் இருக்கும் தலையெழுத்து. அப்போ அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? சரி, இதுல சினிமா பார்க்கலாம், இல்ல வேற எதனா கேம் விளையாடலாம், இல்ல வேற ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா இந்த நேரத்துல. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆன்மீக விஷயங்களை கேட்குறீங்க. அப்போ இது ஒரு சாய்ஸ் இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து அது தனி சுதந்திரம் இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இவ்வளோ காலம்தான் வாழறாங்க, அவ்வளோதான். 50 வருஷம்னா 50 வருஷம் தான், அதுல ஒரு செகண்ட் கூட மேலே கீழே போகாது. இதை வந்து கிருஷ்ணர் எப்போ மாத்துறாருன்னா எக்ஸப்ஷனல் கேஸ்ல மாத்துறாரு. அது நமக்கு விரலுட்டு எண்ணிடலாம். மார்கண்டே ரிஷி, சத்யவான், இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கான இது சாரங்க முராரின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு லீலையில ஒருத்தர் வருவார் இல்லையா, முராரி. அவர் இந்த மாதிரி அது 12 வயசு குழந்தை செத்து போயிடும், அப்புறம் அவங்க குரு தோடுவார், உயிர் வந்துடும். அந்த மாதிரி சில விதிவிலக்கான நபர்களுக்கு தான் சாவுலேருந்து முக்தி கொடுப்பார். அதர்வைஸ் அவங்க போனோம்னா போய் தான், யாரா இருந்தாலும் சரி. அதுல கை வைக்க மாட்டார். இருந்திருந்தா நல்லதானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நல்லது கெட்டதெல்லாம் பகவானுக்கு அப்பாற்பட்டவர்ல. இந்த உலகாய விஷயங்கள்ல இருந்து அவர் அப்பாற்பட்டவர். முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுதான். அவருடைய விருப்பத்துல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய விருப்பம்ன்றதை விட பொதுவா இங்க வந்து இந்த பௌதிக விஷயத்துல வந்து அவர் தலையே வைக்க மாட்டார். இந்த 9 கிரகங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார்ல. இப்போ உதாரணமா நீங்க பேங்க் ஒரு நிர்வாகின்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டையே நீங்க நிர்வாகம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். உங்க வீட்டுல ஒரு செக்யூரிட்டி வச்சுட்டீங்க, கேட்டாண்ட ஒரு செக்யூரிட்டி. அவன் செய்யற ஒவ்வொரு செயலையும் அவனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருப்பீங்க. அதுல நீங்க தலையிட மாட்டீங்க. இப்படி செய்ப்பா, மாசம் சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு இடுவீங்கல்ல. ஆனா அவனை நல்லவன், அவனை நம்பி அவன் இந்த வேலையை ஒழுங்கா செய்வான் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்க வச்சிருக்கீங்க. அதனால் முழு சுதந்திரம் அவனுக்கு கொடுத்துருவீங்க. அது போல பகவான் வந்து இந்த உலகத்தை நிர்வாகம் பண்றதுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க தேவி தேவர்களை. அவங்களுடைய விஷயங்கள்ல இப்போ அவங்களுக்கு கட்டளை இருக்கு, அதுல அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இந்த உலக நிர்வாகம் தப்பு பண்ணாது. அதுல வந்து அவங்க இப்ப யமராஜன்னா இந்த நேரத்துல இந்த இதுல இந்த உயிரை எடுக்கணும்னா எடுத்துதான் ஆவாங்க. இவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சொத்து கொடுக்கணும்னா கொடுப்பாங்க. இவங்களுக்கு இந்த டைம்ல திருமணம் ஆகும், இவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பிறக்கும், அதெல்லாம்
ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. ஆமா, அதுல மாற்றங்களே வைக்கிறது இல்லை. அதனால சாவுல வந்து மாற்றம் கொடுக்கறது இல்லை பகவான், பொதுவா கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்குறாருன்னா அவங்க எக்ஸப்ஷனலி பெரிய ஆளா இருக்கணும், அப்பதான் கொடுப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி. நிறைய பேர் யாருன்னா சாகும்போது என்னை வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க, பகவான் நினச்சிருந்தா உயிர் கொடுத்துருக்கலாமே, ஐயோ பாவம் பண்ணிட்டாங்களா போயிட்டாங்களேன்னு. சாவுன்றது பாவத்தினால போகிறது கிடையாது, டைம் அவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதனால போகிறோம். பாவிகளும் கொல்லப்படுகிறார்கள், அது ஒரு கருத்து இருக்கு. ஆனால் பொதுவாக யார் எவ்வளோ டைம் வாங்கிட்டு வந்தாங்களோ அவ்வளோ டைமில் தான் போகணும். அதுக்கு மேலெல்லாம் அது ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. அதுவும் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுன்னா மனசு கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிடும். எதுவும் நம்ம கையில் இல்லைன்றது புரிஞ்சுக்கணும். எது முக்கியமாக இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் இருக்கு, நமக்கு சுதந்திரம் இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்கு, கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா மாத்துறதுக்கு சுதந்திரம் இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தை அடைய ஒரே வழி அது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ சொல்லவா? ஜட பிரபஞ்சத்தை கடந்து இறைவனின் ராஜ்யத்திற்கு செல்ல இதுவே முற்றிலும் பாதுகாப்பான ஒரு வழியாகும். என்ன வழி? எது வேணா இது வேன்றீங்க? எந்த வழி? நடந்து போறதா, ஆட்டோல போறதா, சைக்கிள்ல போறதா? பகவானை அடைய ஒரே வழி எது? தியானம். திருவுரத்தின் மீதான அவர்களுடைய மாறாத தியானத்தை மீண்டும் எழுப்புகிறார். பகவான் திருப்தியில வந்து சேவையில திருப்தி அடைகிறாரு. அதனால பக்தி தொண்டு மாதாஜி. அத சொல்றாங்க பாருங்க, அத போடுறாங்க பாருங்க, படிக்காம அடிக்கிறாங்க பாருங்க. பக்தி தொண்டு ஒன்றுதான். பக்தி யோகம் முற்றிலும் பரம கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையை சார்ந்தது. நீங்க பக்தி செய்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பலமுறை இந்த விஷயத்த சொல்றேன். பக்தி தொண்டு என்பது என்ன? பகவானோட கருணை இருந்தாதான் நம்மளால பக்தி தொண்டு செய்ய. நம்மளுடைய புலன் உறுப்புகள், கண்ணு, காது, மூக்கு எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணித்த மலர்களை மோந்து பாக்குறது, பகவான் பிரசாதத்தை சுவைப்பது. பக்தி தொண்டு என்பது இருங்க பக்தி தொண்டு என்பது பகவானை கொண்டு பகவானை அடையிறதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்தி தொண்டு என்பது என்ன? பகவானை கொண்டு பகவானை அடைதல். இது புரிஞ்சிச்சுன்னா போதும். இப்ப நீங்க வந்து பூ போடுறீங்க, சாமிக்கு பூ போடுறீங்க, பகவானுடைய நாமத்தை சொல்றீங்க, நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க, பாகவதம் படிக்கிறீங்க, பகவத்கீதா படிக்கிறீங்க, இதெல்லாம் நேரடி தூய பக்தி தொண்டு. இது என்ன ஆகுது? பகவானை சம்பந்திக்குது. இப்போ பகவானுடைய நாமத்தை சொல்கிறோம், பகவானுடைய நாமத்தை சொல்கிறது முக்கியமான ஒரு பக்தி தொண்டு. அதில் வந்து பகவானை கொண்டு பகவானை அடைகிறோம். அதில் தான் அதுக்கு பக்தி தொண்டுக்கு ஏற்றம் அதிகம். மற்றதெல்லாம் வந்து மற்ற முறைகள்லாம் இருக்குது. ஞானம், கர்மம், தியானம் அப்படின்னு இருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், தியான யோகம் அப்படிலாம் இருக்குல்ல. அதுலெல்லாம் பெரும்பாலும் அந்த ஒரு யோகி, அவங்கள யோகின்னு சொல்கிறாங்க. அந்த யோகி தன் சக்தியில் நிறைய நம்பிக்கை வைக்கிறார். நம்ம சக்தி வைக்கணும், நம்ம சக்தி பண்ணணும், நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அது இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பக்தி தொண்டுன்றது அவரை கொண்டு அவரை அடைதல், அதுதான் நமக்கு சுலபமானது. அதுதான் ஒரே வழி. இந்த ஞான யோகம், கர்மயோகம், அஷ்டாங்க யோகம் செய்தாலும் பக்தி யோகத்துக்கு வரலன்னா மைனஸ் ஆயிடுவாங்க. இது திரும்ப திரும்ப பிரபுபாதர் வந்து சொல்றார். எல்லா பகவத்கீதை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வழிமுறைகள் இருக்கு, ஆனால் அந்த வழிமுறைகளே கொண்டு போகாது. அந்த வழிமுறைகள் படிகள் தான். கடைசியில் பக்திக்கு வந்தே ஆகணும். பக்திக்கு வரலன்னா ஆன்மீக உலகம் கிடையாது. முக்தி கிடைக்கும், சாயுஜ்ய முக்தி கிடைக்கும், பிரம்மனில் போய் இறங்கிடலாம், பௌதிகமான துன்பங்கள் குறையும். ஆனால் பக்தி கிடைக்காது. பக்தி என்பதே வந்து இலக்கு தான். பகவானுடைய பிரேமையை அடையிறது தான் இலக்கு. புரியுதா? அதனால பக்தி தான் ஒரே வழி. யார் கோஸ்வாமி என அழைக்கப்படுகிறார்? புலன்களை அடக்குபவர் கோஸ்வாமி, புலன்களை அடக்காதவர் கோதாசன். கோதாசன், நல்லா சொல்லிட்டீங்க. கிருஷ்ண சம்பந்தம் என்றால் என்ன? சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ண சம்பந்தம் என்றால் அனைவரும் கடவுளின் விண்ணப்பகுதிகளே என்பதால் ஆன்மீக படித்தரத்தில் அவர்கள் மற்ற எல்லா ஜீவராசிகளுடனும் உறவு
சம்பந்த என்று அழைக்கப்படுகிறது. ஒருவன் எல்லா உறவு முறைகளையும் கிருஷ்ண சம்பந்தம் எனப்படும் உயர்ந்த ஆன்மீக படித்தரத்தில் காண வேண்டும். அதாவது அனைத்தும் பரமபுருஷரோடு சம்பந்தப்பட்டிருப்பதாக காண வேண்டும். எப்படின்னா எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறாரு. எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அம்சங்கள், பின்ன பகுதிகள், இப்படி தொடர்ந்து வச்சு பார்க்கணும். அதனால யாரையும் நம்ம வெறுக்க முடியாது. அப்போ ஒரு கேள்வி எல்லாம், ரொம்ப கெட்டவங்களாம் என்ன பண்ணுறது? போய் சிங்கத்தை கட்டி பிடிக்க முடியுமா? தூரம் நிற்கணும். சிங்கத்தினுடைய இயல்பு தெரியும். சிங்கத்துலேயும் பரமாத்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை அப்படின்னு நம்ம சிங்கத்தையோ பாம்பையோ கட்டி பிடிக்க முடியாது. ஒரு அடி தூரம் இருக்கிறோம். ஏன்னா அப்படிதான் அவங்கள அவர் படைச்சிருக்காரு. இந்த புரிதல் வேணும். 15வது கேள்வி, ஜட உலகில் நல்லதையும் கெட்டதையும் நாம் ஏன் சமமாக பார்க்க வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம். ஜட உலகம் முழுவதிலும் நல்லதையும் கெட்டதையும் நாம் காண்பதால் அனைத்தையும் சமமாக பார்க்கும்படி கிருஷ்ணர் ஏன் உத்தவரிடம் கூறினார் என்று ஒருவர் கேட்கக்கூடும். எவ்வாறு கனவில் காணப்படும் பொருட்கள் வெறும் மனோ சிருஷ்டியாக உள்ளனவோ அவ்வாறே பௌதீக நன்மையும் தீமையும் மாயா சக்தியின் சிருஷ்டிகளே என்று இஸ்லோகத்தில் கிருஷ்ணர் விவரிக்கிறார். மாயா மனோமயம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. எப்படி கனவுல பாருங்க, எதுவுமே உண்மை இருக்காது. ஏந்து பார்த்தோம்னா எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுது இல்லையா? என்ன நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஒரு பயமாக இருக்கும்னு வச்சுங்களேன். கனவுல புலி தோர்த்தது, கண் திறந்து பார்த்தோம்னா புலி இருக்காது, ஒன்றும் இருக்காது. நமக்கு உயிர் போகிற மாதிரி ஒரு பயம் வரும் இல்லை? போயிடுச்சுடா உயிர் அப்படின்னு கூட நினைப்போம். இல்லை கனவுல ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறோம், போகிறோம் ட்ரெயின் ஓடி போயிடுது, ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதை மாதிரி தான் இந்த பௌதிக வாழ்க்கையும். இங்கே இருக்கிற நல்லதுங்களும் சரி, கெட்டது தான், கெட்டது தான். ஏன்னா நல்லதோ சரி கெட்டதோ சரி நம்ம இங்கே மீண்டும் மீண்டும் பந்த வைக்கும். ஆனால் இது ஒரு மனோமயம் தான், இதை தாண்டி நம்ம செயல்படணும்னு சொல்கிறாங்க. சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 10 புலன்கள் யாவை? ஏன்னா இதெல்லாம் நம்ம தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட சொல்லணும். நமக்கு இருக்கிற 10 புலன்கள், இது நம்ம பகவத்கீதையிலே பார்த்து படிச்சுட்டோம். சொல்லுங்க. ஞானேந்திரியங்கள் மாதாஜி, கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோலுங்க மாதாஜி. அடுத்து கர்ம இந்திரியங்கள் குரல், கைகள், கால்கள், குதம், பாலுறுப்புங்க மாதாஜி. வெரி குட்மா, வெரி குட். பக்தி சாஸ்திரி பாஸ் நீங்க. 17வது கேள்வி, அறிவு திரட்டும் முறை எப்பொழுது உச்சநிலையை அடைகிறது? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அறிவு திரட்டும் முறை கிருஷ்ணரின் நினைத்ததற்கரிய உன்னத வடிவத்தை உணர்வதற்கு உச்சநிலை அடைகிறது. வெரி குட், நல்லா சொன்னீங்க, கரெக்ட். பகவானுடைய விளக்கம் சொல்லுங்க மாதாஜி இந்த क्वेश्चन ஆன்சருக்கு. இப்போ ஞானத்தை வளர்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஞானம், நான் யார், கடவுள் யார், இந்த பௌதிக உலகம் என்ன, எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்ன? நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் யாரு, எதுக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்விகளோட, ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு பாட்டு கூட இருக்கு இல்லையா? அப்போ அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா அப்படிதான் ஆரம்பிக்குது. என்னது? வேதங்கள் ஆரம்பிக்கிறது அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. ஜிக்னாசான தேடுதல், நான் யார், பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இது ஞானம் இல்லையா? இந்த உன்னத ஞானம். இதனுடைய முடிவு எங்க இருக்கணும்? இதனுடைய முடிவு பகவானை பற்றி அறிதல் இருக்கணும் மாதாஜி. கிருஷ்ணர் ஸ்யாம சுந்தர ரூபத்துல இருக்கிறார். கிருஷ்ணரே முழு முதற் கடவுள்னு முடியணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? பிரம்மகுமாரிகள், அந்த குமாரிகள், நிறைய இயக்கங்கள் இருக்கு பாருங்களேன். அந்த இயக்கங்கள்ல நல்ல விஷயங்களை கூட சொல்றாங்க, நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, பல விஷயங்களை சொல்றாங்க. இப்போ நீங்க எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு, அந்த இயக்கங்கள்லாம் போய் பாருங்களேன். நல்லா வாழறதுக்கு சொல்லித்தராங்க, நல்லா சாப்பிட்றதுக்கும் சொல்லித்தராங்க, இயற்கையா இருக்கிறதுக்கு சொல்லித்தராங்க, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சொல்லித்தராங்க. இந்த ஞானம்லாம் கொண்டு கிருஷ்ணருடைய சேவையிலையோ, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்ற விஷயத்துக்கு கொண்டு வரலன்னா அதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். அதுதான் அறிவு திரட்டும் நிலையினுடைய உச்சநிலை. இப்போ ஒரு ஆன்மீகவாதி, நிறைய பேர் உலகத்துல ஆன்மீகவாதி பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க, ஏராளக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்க இஸ்லாம்லயோ கிறிஸ்டியன்ஸ்லயோ நம்மளதுல இந்துன்னு சொல்ற இதுலயும் நிறைய பின்பற்றுபவர்களை வைத்திருப்பவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவங்களுடைய இலக்கு வேற ஏதோ இருக்கு, என்னவோ சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. அவங்களுடைய இலக்கு தெளிவாவே இல்லை. பிரபுபாதர் மாதிரி யாரும் நம்மளை தெளிவா வழி காட்டுறதே இல்லைங்க. பிரபுபாதர் தெளிவா வழி காட்டுறாரு. அது மாதிரி ஒரு தெளிவே கிடையாது. ஒரு சாமியார் அம்மா எல்லாரையும் கட்டி பிடிக்குது. என்னத்துக்கு கட்டி பிடிக்கிற?
நீங்க ஒரு ஆன்மீகவாதி வந்து சொல்லணும், இந்த உலகத்துல வந்து துன்பம் தான் இருக்குது, துன்பம் அனுபவிக்கிறே அனுபவி. என் குருதேவ அப்படியே சொல்லுவார், கஷ்டப்படுறியா படு, அப்பதான் உனக்கு வேகம் வரும் பக்தி இல்லைன்னு சொல்லுவார். ஐயோ கஷ்டப்படாத, நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். இது ஒரு வைத்தியமா? அது இருக்கு. அந்த மாதிரி யாரோ பண்றாங்க. அது பௌதிகவாதிகள் பண்ணலாம், ஆன்மீகவாதி பண்ணக்கூடாது. ஆன்மீகவாதி சொல்லணும், இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கும், அது தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த ஞானங்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்து உங்களை சேர்க்கலன்னா பிரயோஜனம் இல்லை. அங்கதான் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்பதான் அது உன்னத ஞானம். இல்லைன்னா அது ஒன்றும் இல்லை, பௌதிக ஞானம் தான். ஞானம்னாலே பௌதிகம் சொல்ல முடியாது, அது அறிவு, பௌதிக அறிவு. சரியா? சரிங்க மாதாஜி. புரிஞ்சுதா? புரியுதுங்க மாதாஜி, புரியுது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணரை அனைத்தையும் கிருஷ்ணரில் காணாதவன் நிச்சயமான மன ஊகம் என்ற நிலையில் இருப்பவன் ஆவான். உத்தவர் இந்த மாயா படித்தரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று இஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் எச்சரிக்கிறார். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி, அயுக்தஸ்ய என்ற சொல் எதை குறிக்கிறது? அயுக்தஸ்ய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அயுக்தஸ்ய என்ற சொல் வந்து பரமசிவன் தன் மனதை செலுத்தாத பந்தப்பட்ட ஆத்மாவை குறிக்கிறது. பகவான் வந்து எல்லாத்திலும் இருக்கிறார், அனைத்திலும் பகவான் இருக்கிறார் என்று பகவத்கீதையும் வேதங்களும் சொல்றது. அயுக்தஸ் என்ற சொல்லு உண்மை நிலைக்கு வராத ஒருவனையே குறிக்கிறதுங்க மாதாஜி. சரியா சொல்லிட்டீங்க, நல்லது. பகவானை அனைத்திலும் காணுதல், இதற்கு உதாரணம் கூறுக. பகவானை அனைத்திலும் காணுதல், இதுக்கு ஒரு அழகான உதாரணம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஒரு பெண் வந்துங்க மாதாஜி, மகேஸ்வரி சொல்லுங்க, மகேஸ்வரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு பெண் வந்து ஒருத்தரை காதலிக்கும் போது மாதாஜி, அவன் அணியக்கூடிய ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாம் அவருக்கு பணத்து மேல எல்லாம் ஈர்ப்பு இருக்காதுங்க மாதாஜி. அவன் மேலதான் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருப்பாங்க. அதே போலதான் பகவத் பிரேமியை அடைந்த ஒருவர் மாதாஜி பகவானை எல்லா இடங்களிலும் எப்போதும் பார்ப்பார். அந்த விஷயங்களில் பௌதிக விஷயங்களில் பற்று இருக்காது. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்துமே பகவானோட உறைவிடம் என்பதை உணர்ந்து சேவை செய்வார் மாதாஜி. மகேஸ்வரி, நீங்க தீட்சை எடுத்துக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க, நல்ல பதில் சொன்னீங்க, நன்றி. வேத கலாச்சாரம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது? வேத கலாச்சாரம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது? தனது வர்ணாசிரம கடமையை செய்வதாலேயே ஒவ்வொருவரும் தன்னுணர்வும் பூரணத்துவம் அடையும் வகையில் வேத கலாச்சாரம் அமைக்கப்பட்டுள்ளது மாதாஜி. வர்ணாசிரம கடமை என்னன்னு தெரியுமா? இருங்க, வர்ணாசிரம கடமை என்ன? வேத கலாச்சாரம் வர்ணாசிரமத்தை வச்சிருக்குன்னு சொல்றாங்க. வர்ணாசிரமம்னா என்ன, வர்ணாசிரம கடமைன்னா என்ன? யார் பதில் சொன்னீங்களோ அவங்க தான் சொல்லணும். சாரதா பாவினி, வர்ணாசிரம கடமைன்னா என்னது மாதாஜி? சரியா தெரியல மாதாஜி. வர்ணாசிரமம்னா என்ன? வேற யாரும் சொல்லக்கூடாது, வேற யாரும் சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். சரி சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. மாதாஜி நான் ட்ரை பண்ணவா? பண்ணுங்க. வர்ணாசிரம்னா அதாவது வர்ணம்னா வர்ணம், அதாவது பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. ஆசிரம்னா பிரம்மச்சரியம், பிரம்மச்சரி, கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். இதுக்கு கடமை என்ன? வர்ணாசிரம கடமை என்ன? இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரமம் இருக்குல்ல, ஒரு கடமை அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தொழிலை செய்யணும் மாதாஜி. அவர்களுக்குன்னு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ தொழில், அந்த தொழிலை செய்யணவங்க. சத்திரியர்கள் வந்து நாட்டை காக்கணும், அப்படி பிராமணர்கள் வேதங்கள் ஓதி உலகத்தை காக்கணும், வைஷ்யர்கள் விவசாயம் பண்ணி பிசினஸ் பண்ணணும், சூத்திரர்கள் எல்லா தொழிலும் பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்படி சரியா சொல்லிட்டீங்க. இதுதான் கடமை. அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க இயல்புக்கேற்ற கடமை இருக்கு. இது ஜாதின்னு பிரிக்கிறோம்னு சொல்லக்கூடாது. பகவானே சொல்றாருல, இதுதான் நிறைய பேர் குறை சொல்றாங்க. அது எப்படி உங்க கடவுளே சொல்றாரு நானே ஜாதியை உண்டாக்குறேன்னு? அது மாதிரி இயல்போட தான் அந்த ஜீவன் பிறக்குது. அதனால அது அது மாதிரி மயா சிருஷ்டம் அப்படின்னு சொல்றாரு, சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு சொல்றாரு. ஆனால் இந்த பௌதிக உலகத்துல வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு ஜீவராசிகள் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க.
நாங்கள் ஜாதியே கிடையாது, நாங்கள் கம்யூனிசம், எல்லாரும் சமம் அப்படின்ற நாட்டில் கூட ஒருத்தர் நாட்டை ஆள்றார், ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறார், ஒருத்தர் இந்த சாதாரண வேலைகளை செய்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் டீச்சராக இருக்கிறார், ஒருத்தர் என்ஜினியராக இருக்கிறார், வேற வேற அவங்கவுங்க குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கு. எல்லாரும் ஒன்றுனா எல்லாரும் ஒரே வேலையை செய்யணும் இல்லையா? மாறுபட்ட வேலைகள் இருக்குல்ல, மாறுபட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால வர்ணாசிரமன்றது வந்து 4 வர்ணம் 4 ஆசிரம் வந்து ஆசிரமம் விட்டுருங்க, வர்ணம் வந்து கண்டிப்பாக இருந்தே இருக்கு. நீங்கள் ஆசிரம் வைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் வர்ணத்தை விரும்புறீங்களோ இல்லையோ, வர்ணம் இருக்கு. நீங்கள் வைக்கல, ஆனால் இருக்கு. அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி கடமையை செய்யணும். வர்ணாசிரமன்றது வந்து அது மாதிரியே வேத கலாச்சாரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு வர்ணாசிரமம். நாம் வந்து தெய்வி வர்ணாசிரமம் வைக்கணும். தெய்வி வர்ணாசிரமன்றது கிருஷ்ண உணர்வோட, வெறும் வர்ணாசிரமத்தினால பிரயோஜனம் கிடையாது, கிருஷ்ண உணர்வு வர்ணாசிரமங்களை வைக்கணும் நம்ம. அப்படின்றது வந்து ஒரு சமுதாய கூடங்களை ஏற்படுத்துறது, ஃபார்ம் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். அதில் வந்து அவங்களே அவங்களுக்குரிய அந்த அந்த சமுதாயம் அப்படி தான் இருந்தது. பண்டைய காலத்தில் வந்து ஒரு கிராமம் இருந்தது, பஞ்சாயத்து இருந்தது, அதில் கட்டுப்பாடுகள் இருந்தது. அங்கே வந்து ஜமீன்தார் இருப்பார், அவர் தான் ராஜா மாதிரி. அவர் எல்லாரையும் சமமாக பார்த்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதில் பாகுபாடெல்லாம் கிடையாது. சாப்பாடு, துணிமணி, அடிப்படை வசதிகள் அவங்க வந்து பாகுபாடு காட்டலைன்னு சொல்கிறாங்க. நான் ஒஸ்தி, நான் நல்லா இருப்பேன், நீ மட்டும், நீ கம்மியாரு, அப்படிலாம் இல்லை. அடிப்படை விஷயங்களில் அவங்க வந்து கை வைக்கலை, பாகுபாடு காட்டலை. ஆனால் வேலைகளில் பாகுபாடு இருந்தது. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட கலக்கிறது இல்லை, ஆனால் இயல்புகள் மாறும், அதனால் கலக்கிறது இல்லை. ஆனால் அது மாறி மாறி வரும்போது கலியுகத்தினுடைய பிரவாகத்தினால பிராமணர்களாக இல்லை, சத்திரியர்கள் ஏமாத்தினாங்க, வைசியர்கள் ரொம்ப மோசமானாங்க, சூத்திரர்கள் மட்டமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கடமைகளை மீறும்போது தான் சமுதாயத்தில் குழப்பங்கள் வந்தது. அது வரைக்கும் நல்லதாக இருந்தது சமுதாயங்கள். இப்போ இந்த வேத கலாச்சாரம் எதுக்கு வச்சுருக்காங்க? ஆனால் அவங்கவுங்க கடமையை செஞ்சு படிப்படியாக முன்னேறதுக்காக வச்சுருக்காங்க. வர்ணாசிரமத்தில் ஒரு பிரம்மச்சாரின்னா அவன் வந்து பிரம்மச்சாரிக்குரிய கடமையை செய்யணும். பிரம்மச்சாரி என்பவன் வந்து கட்டுப்பாடான வாழ்க்கை, மிக எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடு இருக்குது. மனித வாழ்க்கை எல்லா ஆசிரமத்துலேயும் கட்டுப்பாடு இருக்குது. பிரம்மச்சாரி வந்து இங்கே அங்கே சுற்றுறது, இப்படி அப்படி போகிறது, அதெல்லாம் கிடையாது. அங்கே படிக்கணும், அவனுக்குரிய படிப்பை வந்து குருகுலத்தில் படிக்கணும், அதான் பிரம்மச்சாரியினுடைய கடமை. அடுத்தது வந்து கிரகஸ்த கடமை வந்து ஒரு பல பெண்களை திருமணம் செய்கிறதில்ல, பல ஆட்டெல்லாம் ஆடுறது கிடையாது. ஒரு முறைப்படி மதப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு, அதை செய்யணும். நித்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டர் பிரணாம்ஸ் மாதாஜி. ஒரு குவிக் கொஸ்டின் மாதாஜி. இப்ப ஸ்கூல்ல வந்து நான் இந்த வர்ணாசிரமத்தை பத்தி சொல்லும் போது பசங்களுக்கு வந்து லைக் பை பர்த் வந்து இப்போ பிராமணர்களா பிறந்தாலுமே பிராமண ஆக்டிவிட்டிஸ் செய்யறதில்ல, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து பை பர்த்னாலதான் வந்து பிராமணர்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌடா வேற சொல்லிக்கிறாங்க, நான் வந்து அந்த இதுல அப்படின்னா. அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம லைக் இதை பத்தி சொல்றது மாதாஜி? பேசிக்கா படிப்படியாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ சொன்னோம்னா, இப்போ அது முக்கியமாக பிராமணர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ இருக்கிற பிராமணர்கள்லாம் சூத்திரர்களை விட கேவலமாக இருப்பாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பிராமணர் வந்து வியாபாரம், இப்போ பாருங்க ஐயங்கார் பேக்கரி, எப்படிங்க ஐயங்கார்னா அது ஒரு பிராமண ஜாதி இல்லையா? அவங்களுக்கு வந்து இப்போ வியாபாரம், ஆக்சுவலாக பிராமணர்கள்னு சொல்கிறவங்க கண்ணாடி கூட பார்க்கக்கூடாதுங்க, கடவுளுக்கே முழுக்க வாழ்க்கையை கொடுக்கணும். இந்த மாதிரி பௌதிக கல்வி படிக்கவே கூடாது. பிராமண குழந்தை, பிராமண குடும்பம்னா அவங்க குருகுலத்தில் தான் இருக்கணும், அவங்க கோயில் அக்ரஹாரத்தில் தான் இருக்கணும். அப்படி யாரும் இல்லை, இப்போ அப்படி யாருமே இல்லை. முதல்ல கெட்டு போனது பிராமண பெண்கள். சினிமா துறையில் இருக்கிற டாப் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸு. பிராமண பெண்களை பார்க்கவே கூட முடியாதான். ஒருவேளை நீங்கள் இந்த நாட்டு ராணியை கூட நீங்கள் பார்த்துடலாம், இளவரசியை பார்த்துடலாம், ஆனால் பிராமண பெண்கள் படியே தாண்ட மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ காலத்தில் கலியுகத்தில் வந்து டாப் ஆக்ட்ரஸ் எல்லாம் பிராமண் தான். அப்போ அது ஜாதி தான். அப்போ உங்களுடைய பிராமண பெண்களே பிராமண பெண்களாக இல்லை, பிராமண ஆண்கள் சுத்தமாக கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பூணூல் கண்டிப்பாக போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு நாங்கள் பிராமணாள்னுவாங்க. நீ எப்போ பூணூல் போட்டியோ அப்போயே நீ போய் சாதாரண படிப்பெல்லாம் படிக்கவே கூடாது, வேத பாடம் தான் படிக்கணும். அப்புறம் எப்படி நீ இதை போட முடியும்? எங்கள் குருதேவ் வந்து வேலைக்கு நீங்கள் போகிறவங்கள அந்த பிராமின் தீட்சை கொடுக்கவே மாட்டார். நீ என்ன பேண்ட்டு போட்டுக்கின்னு நீ காயத்ரி ஜபம் பண்ணுவியா? இப்போ நீ பிராமணன் அப்படின்னா அவங்க மொட்டை அடிச்சு குடுமி வைக்கணும்,
பர்மனெண்ட்டாக எப்போதும் தோத்தி குர்த்தா தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏரோப்ளேனில் போகும்போது மட்டும் பேண்ட் போட்டுன்னு போவாங்க. அப்போ நீ பிராமணன் இல்லை, நீ அதை விடவே மாட்டேன்ற. நீ அடிப்படை சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். இந்த நிறைய பக்தர்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. பிராமின்றது வந்து மூணு மூணு முறை காயத்ரி சொல்கிறது தான் இல்லை, அடிப்படை விஷயத்துலேருந்து நம்ம மாறணும், பல விஷயங்களில் மாறணும். மாறலைன்னா அப்புறமா அதுக்கு அபராதம் பண்ணுறோம். இந்த அவங்களுக்குலாம் சொன்னால் கூட புரியாதுங்க. நித்யா, நீங்கள் வெறும் ஜபம் மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. வர்ணாசிரமெல்லாம் எங்கே புரிய போகுது? நீங்கள் போய் ஒரு பிராமணன் கிட்ட, நான் சொன்னேன்ல, ஒரு வியாபாரம், ஒரு ஃபார்மசி வச்சுருந்தாங்க ஒரு பிராமின் லேடி. நான் சொன்னேன், நீங்கள் எப்படி பிராமின்னு சொல்கிறீங்க? ஃபார்மசி வச்சு வியாபாரி, நீ வைஷ்யா. அது கூட புரியல உனக்கு. நீ என்ன தொழில் செய்யறியோ அதை பற்றி தான் உண்டு ஜாதி. நீ வியாபாரம் பண்ணுறன்னா நீ வியாபாரி, நீ எப்படி நான் பிராமணன்ற? பிராமணன் என்பவன் வேதத்துக்கு மட்டுமே இருக்க வேண்டும், அது ஒன்று. வைஷ்ணவ பிராமணன்றவன் கிருஷ்ணருக்கு மட்டுமே இருக்க வேண்டும். அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும். சரியாம்மா? அவங்களுக்கு ஒரு 6 விதமான தனித்தன்மைகள் சொல்லுவாங்களங்க மாதாஜி. படன பாடன யஜன தானம், கொடைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த மாதிரி என்னமோ. அந்த குணங்கள் இருந்தாதான் நம்ம பிராமணர். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியாது நித்யா, சாண்டிங் மட்டும் பண்ண வைங்க. ஏன்னா பிரபுபாதருடைய புத்தகங்களை ஆழமா அவங்க வருங்காலத்துல படிச்சாங்கன்னா, ஒரு பல காலங்கள் படிச்சாங்கன்னா அவங்க மண்டைக்கு உரைக்கும். இப்போ போயிட்டு நம்ம வந்து குழந்தைங்க அவங்க வீட்டில் வந்து முக்கியமாக அந்த ஜாதி பிராமணர்களுக்கு இந்த விஷயம் புரியவே புரியாது. அவங்க பேசுறது அவ்வா எவ்வான்னு பேசிட்டு அவங்க வந்து இந்த உண்மையை புரிந்து கொள்வதில்லை. நான் ஜாதியில் வந்துட்டேன்னா நான் அப்படி அப்படின்னு நினைப்பாங்க. மற்ற பக்தர்களை மதிக்கிறது கூட சில பேருக்கு புரியாது, தெரியாது. சில அசம்பாவிதமா இந்த மாதிரி ஜாதி பிராமணர்கள் இஸ்கான்ல வந்து ஆட்டம் போடுறதையும் நான் பார்த்திருக்கேன். அது இன்னும் எனக்கு மற்ற பக்தர்களை வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு, ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு கூட அவங்களோட செயல்கள் பண்ணுதுங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிரபுபாதர் அப்படி கிடையாது, குரு பரம்பரை அப்படி கிடையாது, குருமார்களும் அப்படி கிடையாது. அதனால நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஜாதி உட்பூசல் கூட இருக்கு, இஸ்கான்குள்ள இருக்கு, நான் பார்த்திருக்கேன். நான் கண்டுக்க மாட்டேன். நீ போ, அந்த ஜாதிக்கு அந்த ஜாதியே கொடுப்பாங்க. மேட்ரிமோனியல் சர்வீஸ்ல எனக்கு கடுப்புனா கடுப்பு வரும். ஒன்லி பிராமின்ஸ்னாங்க. போ தேடு, போ மேட்ரிமோனியல்ல தேடு. இங்கேயா என்கிட்ட வர? பிராமின்ஸ்ல போய் கட்டிக்கோ. எதுக்கு இப்போ நீ பிராமின் ஜாதி தான் உனக்கு வேணும்னா போ அங்க. இங்கேயும் வர நீ எதுக்கு பக்தனான? எதுக்கு தீட்சை எடுத்த? தீட்சை எடுக்காத. அதுலேயே ஜாதியிலே ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல. அங்கேருந்து வந்துட்டு இங்கே கூட நாங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க கிடைக்கிறாங்க கூட. அதே ஜாதியில் தேடுவாங்க, அப்படியே இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்க தானே. இங்கே பாம்பேல பிராமின்ஸ் இருப்பாங்க, சென்னையில் பிராமின்ஸ் இருப்பாங்க, அந்த பாம்பே சென்னை சேர்ந்துக்கும். அது மாதிரி இருக்கிறாங்க. அது எல்லா நேரத்திலும் அமையாது, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஜாதின்னு வரல. நம்ம ஜாதியில் இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம், நம்ம பகவானை அடைவதற்கு வந்திருக்கோம். இந்த உண்மை எந்த பக்தனுக்கு புரியுதோ அவங்க தான் முன்னேற முடியும். சரியா? பிராமண தீட்சை வந்து ஜென்ஸுக்கு மாத்திரமா லேடிஸ்க்கும் தராங்க, லேடிஸ்க்கு தராங்க. ஆனால் அதில் வந்து ஒரு முரண்பாடு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன முரண்பாடுன்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து லேடிஸ்க்கு வந்து எப்பவும் வந்து கிடையாது, இது நூல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ விக்கிரக சேவை செய்வதற்கு ஒருத்தர் வந்து காயத்ரி ஜபம் பண்ணணும், பகவானுடைய விக்கிரகத்தை சேவை பண்ணுறதுக்கு, இல்லை பகவான் குக்கிங் பண்ணுறதுக்கு, சமையலுக்கு. லேடிஸ் வந்து விக்கிரகத்துக்கு சேவை செய்யக்கூடாது. கோயிலில் இருக்கிற வீட்டில் பண்ணிக்கலாம். வீட்டில் கோஸ்வாமி விதியெல்லாம் சொல்லுது, வீட்டில் ஷாலகிராம் கூட வச்சுக்கலாம் லேடிஸ், பீரியட்ஸ் வராதவங்களா இருந்தால். சரியா? இப்போ கோயிலில் விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க. அதுக்காக லேடிஸ் கூட சமைக்கிறோம்ல, அதுக்காக லேடிஸ்க்கு வந்து பிராமின் தீட்சை கொடுக்கப்பட்டது. அதில் முக்கியமாக என்னென்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சொன்னார், இந்த பிரம்ம காயத்ரின்னு ஒரு காயத்ரி இருக்குது, அது வந்து ஸ்மார்த்த விதி தான். அந்த பிரம்ம காயத்ரி வந்து பெண்கள் ஜபிக்கவே கூடாதான். இது வந்து பிராமண சமுதாயத்துலேயும் இருக்குது, வேதத்துலேயும் போட்டிருக்கு. ஆனால் பிரபுபாதர் வந்து இந்த பிராமின் தீட்சை கொடுக்க ஆரம்பிக்கும் போது வெளிநாட்டு பெண்கள்லாம் அவர்கிட்ட சண்டை போட்டோன்னு அவர் சரி போட்டோன்ட்டு கொடுத்துட்றாரு. ஏன்னா அப்போ அவர் இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அதில் வந்து இது மாதிரி சரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணார். ஆனால் அவர் மனசில் வந்து பிரம்ம காயத்ரி பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சார். ஆனால் அது செயல்படுத்த முடியல, அவசரமாக இருந்தார்ல, அவருடைய காலகட்டமே 11 வருஷம்தான். அதனால அவர் கொடுத்துட்டார். ஆனால் அவர் மனசில் வந்து இது பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தெளிவாக இருந்தது. இதை அறிந்த என்னுடைய குருதேவர் பெண்களுக்கு வந்து பிரம்ம காயத்ரி கொடுக்க மாட்டார்.
மற்ற குரு காயத்ரி, கௌரங்க காயத்ரி, சந்தான இது கோபால் காயத்ரி, கோபால மந்திரம்னு சொல்லுவாங்க, கோபால் மந்திரம், அப்புறம் காம காயத்ரி. இந்த 4 உண்டு. 5ல் முதல் முக்கியமானது அதான் காயத்ரியே. அது லேடிஸ்க்கு கிடையாது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்னுடைய குருதேவர். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுப்போன்ட்டு கொடுக்குறாங்க. பிரம்ம காயத்ரி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு வித்தியாசம். இதில் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பெண்கள் இந்த காயத்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்க, பீரியட்ஸ் நேரத்தில் காயத்ரி ஜபிக்கிறாங்க. அது ரொம்பவே எதிர்வினையை கொடுக்கும். அது இப்போ குருமார்கள்லாம் இதை வந்து தெளிவாக சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு பெண் வந்து பீரியட்ஸ்லேயே பிராமின் தீட்சை வாங்கினாங்க. நான் வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. என்ன இப்போ எங்கள் குருதேவர்னா நான் சொல்லிடுவேன். இது வந்து வேற யார்கிட்டயோ யாரோ எடுக்கிறாங்க. அந்த குருதேவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. பீரியட்ஸில் பிராமின் தீட்சை எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அபராதம் இது. ஏன்னா இது வந்து இப்போ இந்த பிராமின் தீட்சைன்றது வந்து அதிகமான கட்டுப்பாட்டு விதிகளில் போவீங்க. இப்போ அதிகமான கட்டுப்பாட்டு விதிகளில் நீங்கள் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பீரியட்ஸில் ஜபம் பண்ணவே கூடாது. காயத்ரி கிடையாது. காயத்ரியை வந்து பீரியட்ஸில் ஜபிக்க கூடாது. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி சில முரண்பாடுகள்லாம் இருக்கு. நான் வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா மாதாஜி? அதனால் பிராமின் தீட்சை அப்படின்றது வந்து ஒரு பெருமையாகவும் கொண்டாடப்படுகிறது இஸ்கானில். ஆனால் நான் அதில் இருக்கிற விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் சில பேர் வந்து வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு அறிநாமம் போதும்னு முடிவாக எடுக்கிறாங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா இந்த இவ்வளோ சொல்கிறீங்களே, அவ்வளோ என்னால் செய்ய முடியாது. அதனால் நான் பேசாமல் என் நிலையில் இருக்கிறேன்னு சில பேர் முடிவு எடுத்து நிலையில் நிற்கிறாங்க. அவங்கள நான் வாழ்த்துறேன். ஏன்னா ஒரு தகுதி இல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சு அபராதத்தில் போகிறதுக்கு அரிநாமத்திலே கிருஷ்ணர்கிட்ட கண்டிப்பாக போக முடியும். முடியாதுன்னே இல்லை, அரிநாமம் போதும், அதுலேயே கிருஷ்ணர்கிட்ட போகலாம். பிராமின் தீட்சைன்றது இன்னும் கொஞ்சம் தீவிரவாதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிச்சு இன்னும் நிறைய அதிகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியுதா? விக்கிரக வழிபாடு செய்யணும். சில பேர் விக்கிரக வழிபாட்டிலே முக்கியமாக இறங்குவாங்க பாருங்க, அவங்களுக்கு தான். அந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியும்னா நீங்கள் பிராமின் தீட்சை எடுத்துக்கலாம். அதில் வந்து முக்கியமாக சில கேட்கலாமா என்னன்னு தெரியல, கேளுங்க. இப்போ கௌரிய மட்டுக்கும் இஸ்கானுக்கும் என்ன மாதாஜி வித்தியாசம்? கௌடிய மட்டுக்கும் இஸ்கானுக்கும் என்ன வித்தியாசம்? வேற யாருன்னா சொல்றீங்களா? நானும் சொல்றேன், வேற யாருன்னா சொல்லலாம். கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். சொல்லுங்க, வேற யாருன்னா சொல்றீங்களா பக்தர்கள்? கௌடிய மட் பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஆரம்பிச்சது. அவருக்கு 64 கௌடிய மட் நிறுவினாரு. இது வந்து இஸ்கான் வந்து பக்தி ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய சீடர், பக்தி சீடர் நிறுவனது. அங்க வந்து அவங்க 64 மாலை ஜபம் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கௌடிய மட்ல. அப்புறம் அவங்க வந்து இந்த இதெல்லாம் போதிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு பரப்புறது இல்ல. கோஷ்டி ஆனந்தி சொல்றோம்ல, இந்த மாதிரி அவங்க அது மாதிரி இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதா? அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. வேற யாருன்னா சொல்றீங்களா? கௌடி மட்டுக்கும் இஸ்கானுக்கு என்ன வித்தியாசம்? வேற யாராவது சொல்றீங்களா? இல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க சுதா. வெரி குட். வேற யாருக்குன்னா தெரியுமா? கௌடி மட்டுக்கும் இஸ்கானுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா தாத்தா ஒன்று தான், நம்ம ஒரே தாத்தா. அதுதான், நமக்கு அப்பா வேற, தாத்தா ஒருத்தர் தானே. நம்ம அப்பா அதே குடும்பத்துலேருந்து தானே வரோம். கௌடிய சம்பிரதாயம்னா நம்ம சம்பிரதாயம், நம்ம வேற சம்பிரதாயம் கிடையாது. சம்பிரதாயம் நம்மளதும் கௌடிய சம்பிரதாயம் தான். நமக்கும் தாத்தா வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான். அவருடைய சிஷ்யர்கள் வேற வேற மடத்தை எடுத்துவார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ஒரு மடம் தான் வச்சாரு. ஆனால் அவருடைய சிஷ்யர்கள் நிறைய வந்துட்டாங்கல்ல, அந்த நிறைய சிஷ்யர்கள் நிறைய மடத்தை ஆரம்பிச்சு நிறைய மடம் இருக்கு. சைத்தன்ய மட் இருக்கு, ஒரியா மட் இருக்கு, எத்தனையோ கௌடிய மடம் இருக்கு. சரியா? எல்லாருக்குமே அடிப்படை தத்துவங்கள் ஒன்று தான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் 64 மாலை சொன்னார்ல, இதை பற்றி நம்ம ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய குருதேவர் ஒரு பிரசங்கம் கொடுத்தார். ஏன்னா 64 மாலை, 16 மாலை தான் நம்ம கண்டிப்பாக செய்யணும். 64 மாலை என்பது நீங்கள் 8 மணி நேரம் சேவை செய்கிறத குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் கொடுத்துருந்தார். 64 மணி நேரம் ஒருத்தர் ஜபமே பண்ணியிருந்தா எப்படி சமையல் செய்கிறது, எப்படி வேலைக்கு போகிறது, எப்படி அப்படியே ஒரு பிரம்மச்சாரியாகவே இருந்தால் கூட புத்தக விநியோகம், கோயிலில் நிர்வாகம், நிறைய வேலைகள் இருக்குல்ல.
64 மாலைகள் வந்து வானப்பிரஸ்த நிலையில தான் பரிந்துரைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் இதுதான். 16 மாலைகள் அந்த காலையில மங்களாரத்தியில பண்ணிட்டு மீதி நேரத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய சேவையில உங்களுக்கு கூடவே ஜபம் பண்ணிட்டே சேவை செய்யணும். அதுதான் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னார். 4 விதிமுறைகள், மற்ற எல்லா பாடல்கள், அடிப்படை விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஒருத்தர் அவங்களுடைய போதனை புரிதலுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டுறாங்க. அதுதான் ஒரு குருமாரும். கௌடிய மட் வந்து தப்பானதெல்லாம் கிடையாது. அங்கேயும் நிறைய பக்தர்கள் போயிருக்கிறாங்க, அங்கேயும் பக்தியில முன்னேறுறாங்க. அவங்க என்னன்னா இஸ்கான் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுச்சு. ஏன்னா பிரபுபாதர் வந்து கௌடிய மட்டில் இருந்த அவருடைய குரு சகோதரர்கள் நிறைய கேட்டார், எனக்கு உதவி பண்ணுங்கன்ட்டு. யாரும் உதவி பண்ணலன்னும் போது தனியாகவே நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்ம ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தார். ஆனால் இஸ்கானுடைய வளர்ச்சியினால தான் கௌடிய மட்டெல்லாம் கூட நிறைய வளர ஆரம்பிச்சுது. ஏன்னா இஸ்கானில் வர வெள்ளைக்காரங்கெல்லாம் அங்கேயும் போகிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை, யார் யாருக்கு எங்கெங்கே ருச்சியோ அங்கங்கே போகலாம், அதில் ஒரு தப்பு கிடையாது. யாருக்கு எங்கெங்கே குரு தேவையோ அங்கே கிடைப்பாங்க. என்னுடைய குருதேவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மேலேருந்து ஒருத்தன் கீழே விழறான்னு வச்சுங்களேன். சர்க்கஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இப்படி என்ன இது விளையாடுவானுங்க வானத்தில். அப்படி விளையாடும்போது தவறி கீழே விழுந்தாங்கன்னா நெட்டு போட்டு வச்சுருப்பான். அப்போ பக்தியில் தவறி யாராவது கீழே விழுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து கௌடிய மட்டு நெட்டாக உதவுது. அதனால நமக்கு வந்து கௌடிய மட்டு தேவை. யாருன்னா இப்போ விலகி போகிறாங்க, நிறைய பேர் நம்ம இஸ்கான்லேருந்து விலகி ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு போயிடுவாங்க, ஸ்ரீ சம்பிரதாயத்துலேருந்து விலகி இஸ்கானுக்கு வருவாங்க. இதெல்லாம் நடக்குது உலகத்தில். இந்த குரு எனக்கு பிடிக்கல, இவர்கிட்ட தான் தீட்சை வாங்கினா ஆனால் எனக்கு குருவே பிடிக்கல, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா குருவோட சில நேரங்களில் கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், சண்டை வரக்கூடாது. ஒரு சிஷ்யன் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குருவை ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. அவருடைய செயல்களை வந்து இப்போ கடவுள் நமக்கு மரணத்தை கொடுத்துட்டாருன்னு கடவுளை தூக்கி அடிக்கக்கூடாது. துன்பத்தை கொடுக்குறாரு நம்ம தூக்கி அடிக்கிறோமா? இல்லை. குரு என்பவர் புனிதமானவர்னு தெரிஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட நல்ல குருவை நாம் நிராகரிக்கக்கூடாது. நிறைய மக்களுக்கு அது புரியாது. ஆனால் விட்டுட்டு வரும்போது அவங்கள விழாமல் பிடிக்கிறதுக்கு மற்ற சம்பிரதாயங்கள் இருக்குது, அதனால் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய குருதேவர். அதனால் கௌடிய மட் வந்து நல்லது தான், நல்ல பக்தர்கள்லாம் அங்கேயும் இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்சதெல்லாம் செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் கௌடிய மட் இருக்குது. விருந்தாவனத்துலேயும் இருக்குது, மாயாப்பூர்லேயும் இருக்குது. நாங்கள் எல்லா பக்தர்களையும் மதிக்கிறது தான் நமக்கு குருதேவர் சொல்லி கொடுத்தது. எல்லா பக்தர்களையும் மதிக்கணும். ஏன்னா அவங்க கடைபிடிக்கிறது எல்லாமே சேம் தான். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. குரு வேற, அவங்க வேற மடம், அவ்வளோதான். சரியா? அவங்க தாடி வச்சுப்பாங்க, நம்ம தாடிலாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா பிரபுபாதர் வந்து க்ளீன் ஷேவ் சஜஸ்ட் பண்ணார். அந்த தாடி மீஸ் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. கௌடிய மட்டை வந்து தாடி மீஸ் வச்சுக்கிறாங்க ஆண்கள். அவங்களதுல பிரச்சாரம் இல்லைன்னு இல்லை மாதாஜி, பிரச்சாரம் இருக்குது, பிரச்சாரம் இருக்குது. ஆனால் பிரபுபாதர் வந்து ஒரு ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இது எங்கேயுமே இல்லை. ஏன்னா புத்தகங்கள் பகவத்கீதைன்னா அது பிரபுபாதர் தான், பாகவதம்னா அது பிரபுபாதருக்கு தான். அடிப்படை புத்தகங்கள்லாம் பிரபுபாதர் தான் ஒரு ஒரு சொத்து, பெரிய சொத்து வச்சுருக்காரு. அதில் புத்தக விநியோகம், கோயில் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. பாவம் அவங்களுக்கு வந்து வருமானமும் குறைச்சல். சில பேர் நல்லா முன்னேறி சில மடங்கள் இருக்குது. நான் இஸ்கான் அளவுக்கு வந்து பௌதிகமாக ஆன்மீகமாக முன்னேறலாம், எங்கே இருந்தாலும் முன்னேறலாம். அங்கேயும் மங்களார்த்தி உண்டு, சந்தியார்த்தி உண்டு, துளசி பூஜை உண்டு, நரசிம்மர் வழிபாடு உண்டு, பாகவதம் பகவத்கீதை வகுப்புகள் உண்டு. ஆனால் இந்த அளவுக்கு பிரபுபாதர் நமக்கு வந்து பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். அவங்களும் அவங்களுடைய சில குருமார்கள்லாம் பகவத்கீதை ஒரிசாவில் பெங்காலிலலாம் எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து பிரபுபாதர் ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆச்சாரியனா வந்துட்டார். எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ஒரு சிம்ம குருவோ அதே மாதிரி அதை விட அவரே சக்தி ஊட்டப்பட்டு ஒரு பெரிய சிம்ம குரு ஆயிட்டார். அதனுடைய பலனை நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். அதனால விஷயங்கள் வந்து மற்றபடி கௌடிய மட்டுக்கும் இஸ்கானுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அவங்க நம்முடைய குரு சகோதரர்கள். சரியா? மோகினி ரூபா மாதாஜி, அது வந்து மாதாஜி அதுல தீட்சை வாங்கணும்னா 64 மாலை செய்யணுங்களா மாதாஜி?
இல்ல அப்படியெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு சில பேர் அதுல எக்ஸாம் வைக்கிறாங்களா மாதாஜி? இதுல எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல இஸ்கான்ல? இதுல இப்ப நான் தீட்சை எடுத்த காலகட்டத்திலாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கல. இப்பதான் அதெல்லாம், ஏன்னா நிறைய பேர் தெரியாம பக்திக்கு வந்துடுறாங்கல்ல, அதுக்காக பரீட்சை வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நல்லாவே ஞானம் இருக்கா இல்லையான்ட்டு சோதிக்கிறதுக்காக பரீட்சை வைக்கிறாங்க. அங்கே கௌடிய மட்டில் வந்து குருவை பொறுத்து, அவங்களுடைய குருவை பொறுத்து சில குருக்கள் வைக்கிறாங்க. நானும் தீட்சை வாங்கும்போது மாதாஜி எக்ஸாம் இல்லை மாதாஜி. எக்ஸாம் இல்லாம இல்லை, ஏன்னா அப்போ என்னுடைய காலகட்டத்திலலாம் குரு வந்து என்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார். குருக்கும் எங்களுக்கும் வந்து இன்ட்ராக்ஷன் நிறைய இருந்தது. வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கிறாரு. இதுன்னு அப்படி வச்சிருக்க, அதுன்னு அப்படி மிரட்டுவார். எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்தார். அப்போ பெருசாக இயக்கம் பெருசாக ஆக சிஷ்யர்கள் நிறைய ஆக ஆக அப்போ அவருடைய மூத்த சிஷ்யர்கள் வரக்கூடிய சிஷ்யர்களை பார்க்கணும். இவங்களுக்கு பகவத்கீதை ஸ்லோகம் தெரியுதா, இவங்களுக்கு என்ன அடிப்படை தத்துவம் தெரியுதா, பிரணவ மந்திரம் ஒழுங்காக சொல்கிறாங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதுக்காக அந்த பரீட்சை ஸ்கீம் வச்சுட்டாங்க. ஏன்னா பாப்புலேஷன் நிறைய ஆகிப்போச்சு. அப்போ குரு எல்லாரையும் ஒருத்தராக தேடி கண்டுபிடிக்க முடியலல்ல, அதுக்காக மென்டர்ஸ்ன்னு வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள், பரீட்சை வைங்க, ஐடிசின்னு வச்சாங்க. ஏன்னா இந்த குருவை பற்றி ஒன்றுமே தெரியல மக்களுக்கு. அதனால் இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் வைக்கிறாங்க. அதில் வந்து குருனா எப்படி, குருவை எப்படி தேர்ந்தெடுக்கணும்லாம் சொல்லித்தராங்க. அப்படியே மொத்தமாக போய் ஒரே பக்கம் சாயிடுது, எல்லாரும் இந்த பக்கம், எல்லாரும் இந்த குரு தான். அதனால் எல்லாரும் அப்படி இல்லை. உங்களுடைய குருவை நீங்கள் எழுதி வாங்கிக்கின்னு வந்திருக்கீங்க, அதனால் உங்கள் குருவை நீங்கள் தேடணும். இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நான் அங்கேயே போகிறேன், இல்லை என்னுடைய அம்மா அப்பா சொந்த பந்தம்லாம் இந்த குருக்கு போச்சு, நானும் அந்த குருக்கு போகிறேன். அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் குருவை தேடணும், உங்கள் குருவை தேடி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து ஐடிசியில் சொல்லித்தராங்க. இஸ்கான் டிசைபிள் கோர்ஸில் உங்கள் குருவை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் எப்படி ஒரு நல்ல சிஷ்யனாக இருக்கணும், நல்ல குருவை எப்படி கண்டுபிடிக்கணும், நல்ல குருக்கான தகுதிகள் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படும். புரியுதா? தீட்சைன்றது வந்து சாதாரண வேலை கிடையாதுல்ல. உங்களுக்கு இத்தனை விஷயம் புரிஞ்சிருக்கணும். ஆன்மீக வாழ்க்கைன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைன்றது நிஜமாவே சீரியஸாக இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. சரியா? மோகினி ரூபா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ இஸ்கான் பக்தர்களை போலவே ஒரு குரூப் இருக்காங்க, ரித்விக்னு. இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரை பத்தி பிரபுபாதா, இப்ப ஷார்ட்ஸ்ல எல்லாமே வரும், பிரபுபாதாவை போட்டு அப்படி என்னும்போது இஸ்கான் பக்தர்கள் தான் பார்க்கும்போது கடைசியில குருவை பற்றி பிரபுபாதாவை தவிர மற்ற குரு எல்லாம் இல்ல, கீழே எல்லாம் பிரபுபாதாக்கு கீழே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? எனக்கு அந்த அறிவு இல்ல. அந்த குருவை தப்பா சொல்லும் போதுதான் தெரியும் இவங்க வந்து ரித்விக்னு. ஆனா மற்றபடி திலக்கெல்லாம் வந்து பொதுவா பக்தர்களுக்கு சொல்றது என்னன்னா, யூடியூப்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்காதீங்க, எல்லாரையும் பார்க்காதீங்க. அது உள்ளே போனோம்னா அது ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் பெட்டர் வந்து நீங்கள் செலக்டிவாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறதுல வந்து இப்போ உங்கள் குருதேவ் யூடியூப்பில் போடுறாருன்னா அதை மட்டும் கேட்டுங்க. இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து படிக்கிறீங்க, எந்த மட்டும் கேளுங்க. 1000 கேட்டிங்கன்னா மூளை திரும்பிடும் உங்களுக்கு. இது ஒன்று. சரியா? ரித்விக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா ரித்விக் வந்து என்ன, ரித்விக் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இஸ்கான்லேருந்து ஒரு இயக்கம் பிரிஞ்சு போச்சு. அதில் எப்படி அவங்க சக்தி வாய்ந்தாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குருவிடம் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல், அது வந்து பக்தர்னு நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு வந்து அறிவு அதிகம், எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது, எப்படி மக்களை உருவாக்குறதுன்ற அறிவு அதிகம். அதில் என்ன பண்ணார், ஒரு அரசியல் பண்ணி ஒரு மிகப்பெரிய கோயில், வருமானத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அதிபதி ஆயிட்டார். அது அதிபதி ஆகும்போதே அவர் என்ன பண்ணாரு, யோசனை பண்ணி எல்லாத்தையும் அவர் பேர்லயே போட்டுக்கினார். இது பாருங்க, அவ்வளோ குருனுடைய கருணையினால தான் உனக்கு எல்லாமே கிடைச்சது. அதை வந்து யோசிக்காம அந்த கோயிலே தன் பேர்ல எல்லாத்தையும் எழுதி, அது வந்து அப்படி அங்க வந்து அப்படி கொட்டுதுங்க பணம். அதை வச்சு இப்போ வந்து முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் கூட போறாங்க போல் இருக்கு. அவங்க பிருந்தாவன் மாயாப்பூர்ல வர முடியல, ஏன்னு தெரில. மாயப்பூரில் வந்து அரசியல் பண்ணலான்னு பார்த்தார் அவர், ஆனால் அது அவரால் முடியல. அவருக்கு வந்து தன் குரு மேலே பக்தி இருக்கு. இந்த ஒரு தத்துவத்தை சொல்லி பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாயங்க இது. அவங்க என்ன சொல்றாங்க, ரித்விக் என்ன சொல்றாங்கன்னா, பிரபுபாதருக்கு அப்புறம் யாரும் குருவே கிடையாது அப்படின்னா, குரு பரம்பரைன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம் தருவீங்க? குரு பரம்பரைனா
குருமார்கள் தொடர்ந்து இந்த உலகத்துல அதே செய்தியே உண்மையான விஷயத்தை கொடுத்து கொண்டே வரணும். இப்ப பிரபுபாதருக்கு அப்புறம் குரு இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் எப்படி பரம்பரை எப்படி போறது? பிரபுபாதருக்கு அப்புறம் ஆச்சாரியன் இல்லை, அது ஒத்துக்கலாம். இன்னொரு ஆச்சாரியன் எப்பாவது வரலாம். இப்ப அந்த குரு பரம்பரையில நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குரு பரம்பரையோட அவங்க குருவை ஒட்டிடுவாங்க. அது மிகப்பெரிய அபராதம். பிரபுபாதருக்கு சமமா உங்க குருவை வச்சிங்கன்னா நீங்க வந்து இப்போ அதுல அபராதத்துல மாறிடுவீங்க. ஏன் நானும் அப்படிதான் வச்சேன் தெரியாதப்ப. அப்புறமா எங்க குரு மண்டையில அடிச்சு என்னை வந்து பிரபுபாதருக்கு சமமா வைக்காத, நான் பிரபுபாதரை விட சின்னவன், அதனால என்னுடைய போட்டோவை விட பிரபுபாதருடைய போட்டோ பெருசா இருக்கணும்ன்றத சொன்னார். உண்மையை சொல்லி தருவார். அப்போ பிரபுபாதர் போட்டோவில்னா எங்க குருதேவர் போட்டோ குட்டியா வைப்பேன். அந்த குரு பரம்பரையில ஒட்டக்கூடாது. குரு பரம்பரையில ஒட்டினா அவங்க ஆச்சாரியனா இருக்கணும். அவங்க அந்த குரு பரம்பரையில ஒளிரக்கூடிய ஒரு ஆச்சாரியன், சக்தி வாய்ந்த ஆச்சாரியனை தான் பிரபுபாதருக்கு பக்கத்துல வைக்கணும். அந்த ஒட்டி வைக்கிறோமே அதுல. சரியா? ரித்விக் என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் குருக்கள், நாங்களும் அதை தான் சொல்றோம். பிரபுபாதருக்கு அப்புறம் ஆச்சாரியன் கிடையாது, இல்ல இன்னும் வரல. சரி, ஆனா பிரபுபாதருக்கு அப்புறம் குரு உண்டு. இப்ப நம்ம வாழும் குரு நமக்கு தேவை. நம்ம பிரபுபாதர் எல்லாருக்குமே சிக்ஷா குரு, எல்லாருக்கும் பாடம் அறிவு ஞானம் கொடுக்குறவர் பிரபுபாதர் தான். எல்லாரையும் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போறவரும் பிரபுபாதர் தான், குரு கிடையாது. குரு கொண்டு போய் பிரபுபாதர் வரைக்கும் சேர்ப்பார், அவ்வளவுதான். ஆனா நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பவர், கிருஷ்ண பிரேமையை கொடுப்பவர் வந்து பிரபுபாதர் தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. அதனால்தான் தினமும் அவருடைய பிரணவ மந்திரத்தை சொல்றோம். நமக்கு வாழக்கூடிய ஒரு குரு வேண்டும். அதுக்கு குரு பரம்பரையை பிரபுபாதரை நியமிச்சுட்டு தான் போனார். நீங்கள்லாம் நான் போனதுக்கு அப்புறம் தீட்சை கொடுங்க, சிஷ்யர்களை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். அதுல இவனுங்க வந்து ரொம்ப குழப்பி, ரித்விக் வந்து ரொம்ப குழப்பி இருக்கிற நல்ல குருமார்கள் எல்லாம் தாக்குறாங்க. அதுக்குரிய வைஷ்ணவ அபராதத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதனால பக்தர்களே உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அப்படியே அட்ராக்டிவா பேசுவாங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களெல்லாம் போயிட்டு ஏமாறாதீர்கள். ஏன்னா அப்படியே திருப்பிடுவாங்க, குரு அபராதியா மாத்துவாங்க. அது ரித்விக் மொத்தமே குரு அபராதிகள். கௌடிய மாட்டாது நம்ம பாராட்டலாம், ஏன்னா அவங்க யாரும் குருக்கள்லாம் அபராதம் பண்ண மாட்டாங்க. அவங்க வாங்கின தீட்சை வாங்கின குருவே அபராதம் பண்றாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ரித்விக்னுடைய மிகப்பெரிய தலைவர், அவங்க குருவே ஏடா கூடமா பேசுறாரு. எங்க முன்னேற போறாரு? அவர் பக்திக்கு வந்தது காரணம் யாரு? குரு தானே. நம்ம கிட்ட தான் இன்னும் புக் வாங்கி பிரிண்ட் பண்ணி வெளியே வித்துன்னு இருக்கிறாங்க. இன்னும் மிகப்பெரிய போராட்டமாக போய் கொண்டிருக்கிறது. பல கோடி கொடுத்து ஜட்ஜை ஏமாத்திட்டு, ஏன்னா எல்லாத்தையும் அவர் பேர்ல தெளிவா எழுதி வச்சிருக்காரு. இப்படி அந்த சிஷ்யன்னா பண்ணுவானா? குரு உனக்கு சேவை கொடுத்தா எல்லாத்தையும் நானே சொருவிக்கிறேன், இப்படி முடியுமா? இந்த ரித்விக்ல இருந்து பக்தர்கள் வந்து ஜாகிரதையா இருக்கணும். ரித்விக் மக்கள் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, எதுக்குன்னா திருமணத்துக்கு. நான் கேட்பேன், உங்க குரு யாருன்னு. பேன்னுவாங்க, உங்க குரு யாருங்க அப்படின்னு. ஏதோ அப்படின்வாங்க. அப்புறமா பிரபுபாத் அப்படின்வாங்க. ஓ, அப்போ நீங்க ரித்விக். நான் உடனே அந்த பயோடேட்டால வந்து குரு வந்து பிரபுபாதர்னு போடுவாங்க. சரியா? தீட்சை பெற்ற பக்தர்களுக்கெல்லாம் இந்த தலைவர் சொல்றேனே, அந்த குறிப்பிட்ட தலைவர் தான் கொடுக்குறாரு தீட்சை. நல்லா பாருங்க, பிரபுபாதரா வந்து உட்காந்து கொடுக்குறாரு தீட்சை. பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். நமக்கு வந்து சிக்ஷையில தான் இருக்கிறார் பிரபுபாதர். அப்போ அவரா கொடுக்குறாரு, எதுக்கு அவர் பேர் போடுறீங்க? இப்படி இருக்கு. அதனால ரித்விக் கிட்ட நீங்க ஜாகிரதையா இருங்க. இது முக்கியமா பெங்களூர், பிருந்தாவன் இந்த இடத்துலலாம் இருக்கிறாங்க. புதிய பக்தர்கள்லாம் வந்து அங்க போவாதீங்க. இது மாதிரிதான் குரு இல்லாம தவிப்பீங்க, அவ்வளவுதான். நல்லது, நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க மோகினி ரூபா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புரியுதா பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது இந்த ரித்விக் புரியுதா புரியலையான்னு புரியுது சொல்லுங்க. மாதாஜி, நல்லா புரியுது மாதாஜி. நானே வந்து இங்க நீங்க உங்களோட இதுல போட்டிருந்தீங்க பக்தி சாஸ்திரி கிளாஸ் போடும்போது எங்க நாமக்கட்டாவில கேட்கையில ரித்விகா இல்ல இது என்னன்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்புறமேலுக்கு பக்தி சாஸ்திரி வந்து அது இல்ல ரித்விக் கிடையாது, இதுலதான் மாயப்பூர் இதுலதான் அப்படின்னு இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு மாதாஜி. கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா மாதாஜி இருக்கு. ரித்விக்னா என்னது மாதாஜி? எனக்கு தெரியாது மாதாஜி. ரித்விக் தெரியாதா உங்களுக்கு? பெங்களூர்ல ஒரு தெரியாது மாதாஜி. ஹில் டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு, அது ரித்விக் டெம்பிள். பெங்களூர்ல ராஜாஜி ரொம்ப பிரபலமா அவங்க இஸ்கான்னு பேர் வச்சுங்கிறாங்க. ராஜாஜி நகர் ஆனா இஸ்கான் இப்போ டெம்பிள். இல்ல, இப்போ அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்னு மாத்தினாங்க. என்ன சென்னையிலயும் இருக்கு, சென்னையிலயும் இருக்கு. நாங்கெல்லாம் போக மாட்டோம், எப்பாவது போவோம்.
அடிக்கடி போக மாட்டோம். எப்போது வேற வழி இல்லை அப்படின்னும் போது சில நேரங்களில் நான் போயிருக்கிறேன். ஆனால் பொதுவாக நான் பக்தர்களுக்கு சொல்றது போவாதீங்க, வேண்டாம். சரியா? பெங்களூர் ராஜாஜி நகர்ல இருக்கு மாதாஜி அது. அதான் ஹில் டெம்பிள். அது வந்து இஸ்கான் தான் இருந்தது. இஸ்கானால தான் வளர்ந்தது. நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. பெரிய இயக்கம் பெருசாகும் போது இதெல்லாம் நடக்கும். நாம நல்ல விஷயங்களை கவனமா பிடிச்சி நாம பக்தியில முன்னேறணும். ஏன்னா இதுலெல்லாம் நாம நுழைய முடியாது. சரியா? பிரேம பிரதா இங்க சென்னையில திருவான்மையில இருக்கு மாதாஜி. இருக்கு. ஆமா திருவான்மை அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் விசாகப்பட்டினத்துல இருக்கு. பிருந்தாவனத்துல மிகப்பெரிய கோயில் வரப்போகுது. நிறைய பணம் இருக்கு. இதுல ஒரு அதிசயமான விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க. அமெரிக்காலையும் இருக்கு ரித்விக். அதுல அமெரிக்கால வந்து ஒரு ரித்விக் கோயில்ல அந்த கோயிலை உருவாக்கி அந்த கோயில்லையே சேவை செஞ்சு அதுலயே பல வருடம் இருந்து ஒரு கப்பல், ஒரு தம்பதியினர். அப்போ அவங்க தான் எல்லாமே அந்த கோயிலில் அவங்க தான் முக்கியமானவர்கள். அவங்க அந்த பெண்ணோடைய கணவர் தான் வந்து டெம்பிள் பிரசிடென்ட். ஆனால் அவங்க வந்து படித்தாங்க, பிரபுபாதருடைய புத்தகங்களை ஆழமாக படித்தாங்க. அப்புறமா வந்து உண்மை என்ன பொய் என்னன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இவ்வளோ தூரம் வளர்ந்த பிறகு அவங்க வந்து நாங்கள் அப்புறம் வெளியே வந்தாங்கன்னா, இஸ்கான்குள்ளே வந்தாங்கன்னா, இஸ்கானில் அவங்க புது பக்தர்கள்ல அவங்க நேரடியாக ஜெயபதாக்க திரு ஜெயபதாக்க மகாராஜ் கிட்ட போயிட்டு நாங்கள் வெளியேறோம், ரித்விக்கை விட்டு வெளியேறோம்னு சொல்லி இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது நீங்கள் சாதாரண பக்தராக தான் கொண்டாடப்படுவீங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் வந்து, ஆனால் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவன் வந்து மிகப்பெரிய பிரச்சாரகர். வந்து 2 பேரும் வந்து குரு அபராதம் நாங்கள் பண்ணுறோன்னு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவரையே ஷெல்டர் எடுத்து இப்போ ஹைதராபாத்தில் மிக நல்ல பக்தர்களாக இருக்கிறாங்க. சில பேர் புரிஞ்சு வெளியே வந்துடுறாங்க. அது ரொம்ப நல்லது. புரிஞ்சு நம்ம இந்த மாதிரி குரு வேணும், வாழ்கின்ற குரு நமக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். பிரபுபாதர் நமக்கு எல்லாருக்கும் சிக்ஷா குரு, அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நமக்கு உயிரோடு நம்மை வழி நடத்த குரு வேணும். சொல்லுங்க. பிரேம பிரதா கை தூக்கி மாதாஜி நீங்க சாலக்கிராமம் பெண்களும் வழிபடலாம்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. இப்போ ஆமா, எப்படிங்க மாதாஜி அது வழிபடணும் நம்ம? அது வந்து இப்போ தயவுசெய்து நீங்க அதை எடுத்துக்காதீங்க. அது வந்து எப்படின்னா இந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்ன பெண்கள் செய்யறது நல்லது. வீட்டுல யாருக்கும் பீரியட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. சாலக்கிராமத்துல கண்டிப்பா கிருஷ்ணர் இருக்கிறார். அதனால விதிமுறைகள்லாம் ரொம்ப அதிகம். நீங்க அதெல்லாம் கடைபிடிக்க முடியும். உங்க குரு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்க செய்யலாம். மாதாஜி இப்போ நீங்க ஓகே மாதாஜி, பீரியட்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாமா மாதாஜி? அது உங்க குரு தரணும். நீங்களா போய் நேபாளத்துல புடிச்சுன்னு வரக்கூடாது, வாயின் வரக்கூடாது. அது வந்து அதுக்குரிய உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா சாலக்கிராம் தானா தேடி உங்ககிட்ட வந்து உட்காந்துக்குவாரு. எனக்கு இருக்கு மாதாஜி, எனக்கு கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? குருவா? ஒரு டெம்பிள்ல எனக்கு கொடுத்தாங்க. அந்த டெம்பிள் அப்ப நீங்க வந்து இஸ்கான் டெம்பிள்ல கொடுத்துருங்க. இல்ல மாதாஜி, ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வந்து கிருஷ்ணாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்ப நீங்க இந்த இப்போ ஒரு கேள்வி என்கிட்ட கேக்குறீங்கல்ல, இதுக்கு நான் வந்து இதை செய்யுங்கன்னு சொன்னா நீங்க கேட்கறதா இருந்தா என்ன கேளுங்க. கேக்குறதுக்காக மாதாஜி எடுத்துன்னு போய் அந்த சாலக்கிராமத்தை எடுத்துன்னு போய் கோயில்ல கொடுத்துருங்க. அவரு இப்ப இல்ல மாதாஜி, அவரு இல்ல கொடுத்தவர் இல்லைன்னா போட்டோம், வேற இஸ்கான் கோயில்ல கொடுங்க, வேற கோயில்ல கொடுங்க. ரொம்ப சின்னதா இருக்கு மாதாஜி. அதான் வச்சுப்பாங்க. இப்ப எங்க மாயாப்பூர் இஸ்கான்ல வந்து 100-200 சாலக்கிராம் இருக்கு, வச்சுப்பாங்க. நீங்க கொடுத்துருங்க. உங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க பிராமின் தீட்சை எடுத்தவங்களா? இனிஷியேஷன் இல்ல பிராமின் தீட்சை வாங்கல, தீட்சை மட்டும் வாங்கியிருக்கீங்க. உங்க கணவர்? அவரு இல்ல மாதாஜி, ஜெபம் மட்டும் பண்ணுவாரு, பிரசாதம் தான் சாப்பிடுறாரு. அப்ப நீங்க எப்படி வச்சுக்கலாம் சொல்லுங்களேன். சாலக்கிராம் வச்சுக்கிறது நீங்க தப்பா நினைச்ச கூடாது. என்ன ரொம்பவே ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகி, நான் சாலக்கிராம்ல நான் பிராமின் தீட்சை தான் வச்சிருக்கேன். நான் கோவர்தன் கூட தொட மாட்டேன். கோவர்தன் ஷீலா கூட சாலக்கிராமுக்கு சமமானது. நான் நிறைய பேர் இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு. ஐயோ, டெய்டிஸ் கிடையாது மாதாஜி எங்க வீட்டுல. டெய்டிஸ் இருக்கிறாரு ஜெகநாதர், அவ்வளவு குட்டியா.
ஆஹ் அதனால விக்கிரக வழிபாட்டுல வந்து அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய நான் பக்தியும் நம்ம டெய்லியும் ஆனா ஜலம் விட்டுட்டு துளசி வச்சு டெய்லியும் ஆரத்தி காமிச்சு, அது அவர் கொடுத்ததுல இருந்தே சொல்லிதான் கொடுத்தாரு. டெய்லியும் ஜலம் விடுவேன், துளசி வைப்பேன், ஆரத்தி காமிச்சு பிரசாதம் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணிட்டே இருக்கேன் மாதாஜி. நீங்க ரொம்ப மடி ஆச்சாரமா இருப்பீங்களா? ஆமா மாதாஜி, நான் வெளியில சாப்பிடுறது இல்ல. அது மட்டும் இல்ல உம் அது மட்டும் இல்ல பீரியட்ஸ் வந்து வர நேரத்துல 3 நாள் தனியா இருக்கணும், எதையும் தொடக்கூடாது. பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க மாதாஜி. உங்க வீட்ல வேற யாருக்கும் வராதா? வேற யாரும் இல்ல மாதாஜி, நானும் எங்க வீட்டுல அவரும் தான் இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சாலகிராம் வச்சுக்கிறதுக்கு? இல்ல உங்களுக்கு எனக்கு தகுதி நான் அந்த அளவு எப்படி சொல்றது, சொன்னா நம்ம நம்ம எப்படி இருக்கோம்னு பகவானுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பகவானுக்கு தூய்மையா இருக்கேன் அப்படின்னு என் மனசுக்கு படுது மாதாஜி. அதனால அப்போ கேள்வியே கேட்கக்கூடாது. இல்ல நீங்க அதாவது வழிபாடு பண்றது எப்படின்னு எனக்கு ஏதாவது தெரியாம தப்பா பண்ணிட்டு இருக்கேன். நான் டெய்லி ஜலம் விடுவேன், துளசி வைப்பேன், அவருக்கு வந்து கோபி சந்தன் வைப்பேன், அப்படிதான் வழிபாடு ஆரத்தி காமிச்சு பிரசாதம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு 3 தெரிஞ்சு வேளையும் குளிக்கிறீங்களா? காலையில சாயங்காலம் 2 வேளை மாதாஜி. குளிக்கிறீங்க. ஆ. பிராமின் தீட்சை காயத்ரி ஜபம் பண்றவங்க தான் இப்போ சாலகிராம் வச்சுக்க முடியும். அப்படி பண்றதுல மாதாஜி, இப்ப குரு மகாராஜ் சொல்லியிருந்தாரு இல்லையா, காலையில 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க சொன்னாரு. பிராமின் ஆயிட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஆகல பழக்கத்தை மாதாஜி, உண்டு அந்த மாதிரி பண்றதுக்கு சொன்னார். பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இல்ல ஆக மாட்டோம். பழக்கத்தை உண்டு பண்றதுக்காக சொல்றார். திரிசந்தியம் பகவானை நினைக்கிறது நல்லது ஆ, ஆ, ஆ. அப்படின்றதுக்காக சொன்னார் அவர். நானும் ஓ. கேட்டேன் அது. ஆ, ஆ. அந்த 3 முறையும் அதாவது நாம வந்து இல்ல மறந்துடுறோம்ல, அதுக்காக சொன்னாரு. ஆ, ஆ, ஆ. அதுக்காக சொன்னார். சாலகிராம வழிபாட்டுல வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட நிறைய அபராதங்கள் இருக்கு. நாம வந்து இந்த கலியுகத்துல நாமத்தை வச்சுதான் கிருஷ்ணர்கிட்ட போறோம், ஆமாங்க விக்கிரக மாதாஜி. வழிபாடு வச்சு இல்ல. அதனால கண்டிப்பா. விக்கிரக வழிபாடு கலியுகத்துல வந்து கோயில்கள்ல தான் பரிந்துரைக்கப்படுகிறது. சரிங்க மாதாஜி. இல்ல ஓகே. நான் வந்து பெரிய ஆளு, நான் ஒன்னும் எனக்கு நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஓகே இந்த மாதாஜி, நான் கேள்வியே கொடுத்து வராது. இல்ல ஓகே ஓகே கொடுத்துடுறேங்க மாதாஜி. நீங்க கொண்டு போய் இஸ்கான் கோயில்ல வாங்கிக்குவாங்க. சரிங்க மாதாஜி. அதை நீங்க கொடுக்கலாம். இது இப்ப நான் ஒரு கதையில படிச்சேன். ஒரு காய்கறி வியாபாரி, ஒரு லேடி, அவகிட்ட வந்து ஒரு ஷாலகிராம் இருக்கும், பவர்ஃபுல் ஷாலகிராம். அது ஒரு கதையா படிச்சேன் நான். அப்ப அந்த கல் எப்போ வந்ததோ அப்பத்துல இருந்து அவ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரியாது இது ஷாலகிராம்லாம், படிக்காத ஒரு பாமர பெண். அந்த கல்லை மற்ற இடக்கல்லோட வச்சிருப்பா. ஆனா ஒரு ஆசை வந்துடுச்சு, ஒரு பாசம் வந்துடுச்சு, ஒரு பிணைப்பு வந்துடுச்சு. ஒரு இது சாலகிராம் பத்தி தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அந்த அம்மாவை கேட்குறாங்க, இது எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு வந்து நிறைய காசு கொடுக்குறேன்னு. அவளை பொறுத்த வரைக்கும் நிறைய காசு நல்லது வாங்கிருந்துச்சுன்னா அவள் இப்போ இந்த மாதிரி வேலைக்கே காய்கறி வியாபாரமோ வேற என்னவோ வியாபாரம் கூட பண்றா, அதுவே பண்ண தேவையில்லை. ஆனா அவ சொல்றா, இல்ல இந்த இந்த கல்லோட எனக்கு ஏதோ ஒரு பிணைப்பு வந்துச்சு, நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த கதையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷாலகிராம் வந்து கிருஷ்ணரே இல்ல, விஷ்ணுவே. அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜீவன் கிட்ட பகவான் தானே வந்துட்டார். சில பக்தர்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அந்த டெய்டி என்ன பார்த்தே சிரிச்சிச்சு, அதனால அந்த டெய்டி நான் வாங்கி வந்துட்டேன். சில பேர் இந்த மாதிரி வேஷம் போடுவாங்க, அது நான் வேணான்னு சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஞானமும் கொடுக்கப்படுது பக்தியில. இந்த மாதிரி வேஷம் போடாதீங்க. சில பேர் இந்த கிருஷ்ணரை இப்படி தூக்கின்னு கோயிலுக்கு வருவாங்க, கிருஷ்ணரே தூக்கின்னு கோயிலுக்கு வருவாங்க. என்ன காட்டுறீங்க நீங்க? இதெல்லாம் குரு பரம்பரையில சொல்லலைங்க. குரு பரம்பரையில சொன்னா சரி. அப்படியே இங்க இது இப்ப ராதாராணியும் டெய்டி மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி வேற வந்தது. இப்ப அவங்க வந்து லட்டு கோபால் வச்சிருக்காங்க, கூட ராதாராணி லட்டு கோபாலும் இருக்கு. ராதாராணியே தவழற ராதாராணி. அப்ப 4 பேரோ 5 பேரோ வச்சுங்கிறாங்க ஒரு வீட்டுல. வச்சுட்டு அவங்க வந்து இப்ப வந்து அவங்களுக்கு இப்ப சாமி கும்புறத்துல விருப்பம் இல்லையா, பிரச்சாரத்துல விருப்பம் வந்துடுச்சான். இப்ப என்ன பண்றதுன்னு என்ன கேட்டாங்க. முதல்ல லட்டு கோபால் வழிபாடு நம்ம சம்பிரதாயத்துல இல்லை, சரி நீங்க வச்சுக்கிட்டீங்க. அவங்களுக்கு வைக்கும்போது யோசிக்கணும்ல, என்னுடைய குருவை கேட்கணும். எந்த ஆன்மீக செயல்லையும் நீங்க வந்து உங்களுடைய குருவை கேட்காம, இது முக்கியமா இதெல்லாம் சாலகிராம வழிபாடுலாம் குரு கொடுத்து தான் வாங்கணும். அது டெய்டி வர்ஷிப். குரு சொல்லிட்டாரு உனக்கு தகுதி இருக்கு நீ செய்யின்னு சொன்னா நீங்க செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல. பல பேருக்கு கௌரவனித்தாய் டெய்டிஸை ஜெயபதாக்க மகாராஜ் அபிஷேகம் பண்ணி கொடுப்பாரு.
அவங்க வாங்கிக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவரு கொடுக்கறது இல்ல, இவங்க போய் வாங்கி எடுத்துன்னு போய் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. அவரா உன்னுடைய தகுதி இருக்கு, நீ இதை பண்ணு, நீ இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ற, கௌரவ தாய் தேவைப்படுது வச்சுக்கோ அப்படின்னு அவங்களா சொல்லணும். அப்படி கொடுக்கப்பட்ட விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம். ஆனா நீங்க சொல்றீங்க யாரோ எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோவில்ல கொடுத்தாங்க மாதாஜி. யாருன்னு தெரியல. அது யாரு, குருவா? கோவில்ல நம்ம டெம்பிளுக்கு நான் வந்து இந்த கிருஷ்ணா கான்சியஸ்குள்ள வராதுக்கு முதல்ல ரெகுலரா நான் வீட்டுக்கு பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க, எல்லா சாமியும் இருப்பாங்க. அது வந்து செல்வ கணபதி விநாயகர் கோவில்ட்டு அங்க வந்து அந்த பூஜாரி கொடுத்தாரு அவரு. சில நேரங்கள்ல அது சாலகிராமா கூட இருக்காது. அது மாதிரி நிறைய பேர் விற்கிறாங்க அது சாலகிராம் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. குரு அங்கீகரிக்கப்பட்ட குரு உங்களுக்கு தகுதியை அறிஞ்சு இதை நீ வழிபடலான்னு நிறைய எனக்கு தெரிஞ்சு நான் சில பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜாதி பிராமணர்கள் இஸ்கானுக்கு வந்துட்டாங்கன்னா நைஸா பிராமின் தீட்சை வாங்கறதுக்கு, இது நான் பார்த்துருக்கேன் அதனால சொல்றேன், பிராமின் தீட்சை வாங்கறதுக்கு எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, அவர் சாலகிராமத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு, எங்க பரம்பரையில இந்த சாலகிராம் போவோம், அதனால பிராமின் தீட்சை கொடுங்கன்ட்டு தகுதியே இல்லாம பிராமின் தீட்சை வாங்கினவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எங்க குருவும் சில நேரத்துல ஏமாந்துருவார், கொடுத்துருவார், சரி வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அப்ப சாலகிராம் வச்சுப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வரும், குழந்தைகள் வரும். சில நேரத்துல குழந்தைகள் போய் வாயில கை வச்சுட்டு சாலகிராமத்தையும் கை வைக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. குழந்தைகள் இந்த மாதிரி கலாட்டாலாம் பண்ணும், அதெல்லாம் உங்களுக்கு அபராதத்துல போய் முடிக்கும். இல்ல நீங்க உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ரைட்டு, அபராதங்கள் இல்லை. ஒரு பொண்ணு இருக்கா, மேரேஜ் ஆகி அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, வருவாங்களே பேரன் பேத்தி எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாங்க. பல நியமங்கள் இருக்கு உங்களுக்கு. சரியா, நான் பொதுவா சொல்றது இதுதான் விதிமுறை. அதை மீறி எனக்கு அந்த அந்த சாலகிராம் மேல எனக்கு பற்று இருக்கு, நான் தரமாட்டேன் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். கிருஷ்ணர் தான், கிருஷ்ணரை வெளியே எடுத்துன்னு போய் இஸ்கான் கோயில்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு கிட்ட சாலகிராம் இருக்கு, இதை நீங்க வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்றது. பூஜையில வச்சிருவாங்க இல்லைங்க மாதாஜி? அவங்க வாங்குறவங்க வந்து இந்த தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க. நான் வழிபடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வழிபாடு கொடுக்கலன்னா நரகம் தான். அதுவும் சாலகிராம் கூட விளையாடக்கூடாது. அதனால இதெல்லாம் தெரியும், பக்தர்களுக்கு தெரியும். அவங்க நிறைய சாலகிராம் வச்சிருப்பாங்க, அதுல சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா கோயில்ல வந்து எப்போதும் சுத்தம் மெயின்டைன் ஆகுது. கோயில் பிரகாரத்துல தீட்டுள்ள பெண்கள் எல்லாம் போறது கிடையாது இல்லையா, எந்த ஒரு அசுத்தமும் அங்க நடக்கிறது இல்லை. பியூரிட்டி மெயின்டைன் ஆகுது. ஹரே கிருஷ்ண மாதாஜி, எனக்கு ஒரு டவுட்டுங்க மாதாஜி. இப்போ நீங்க பீரியட்ஸ் உள்ள பொண்ணுகள் டெம்பிள்குள்ள போறதுல ஓகே, ஆனா டெம்பிள்குள்ள போகாம அந்த வெளியில போலாமா? உள்ள போறாங்களே போகக்கூடாதுதான், அவங்க போறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல ஆனா அந்த ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. இப்ப இந்த ஆல்டருக்குள்ள எல்லாம் போக முடியாது, தூரத்தான். அப்படியே அவங்க தரிசனம் பண்ணாங்கன்னா கூட வெளியே இருந்துதான், அதுக்காக சொல்றேன். ஆனா இந்த இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்த பீரியட்ஸ்ல ஏன் பெண்கள், அதெல்லாம் நான் வெளியிட போடுற புத்தகத்துல வருது, நீங்க படிச்சுக்கலாம். சாலகிராமத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டு விதிகள் அதிகம். மேல நான் வந்து அதை சொல்ல விரும்பல, ஏன்னா நம்ம வந்து சுலபமா கிருஷ்ணரை அடையணும். சுலபமா அடையறதுக்கு தான் ஆச்சாரியர்கள் வழி கொடுத்துருக்குறாங்க. சாலகிராம வழிபாடு நமக்கு கண்டிப்பா வேணும்னா எல்லார்கிட்டையும், இப்ப 43 பேர் இருக்கிறாங்க, 43 பேர் கூட பீட் பேக்கோட சேர்த்து ஒரு சாலகிராமம் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் செய்யணும்னு இருந்தா கரெக்டா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எல்லா பக்தர்களும் யோசிங்க. முதல்ல இருந்து அது என்ன ஒரு பக்தருக்கு மட்டும் சாலகிராம், மத்த பக்தர் எல்லாருக்கும் பீட் பேக் கொடுத்தாங்களா, பீட்ஸ் கொடுத்தாங்களா? சான் பண்ணி குருதேவர் சான் பண்ணி கொடுக்குறாரா, கொடுத்தாரா? அது கூட ஒரு சாலகிராமம் கொடுத்திருப்பாங்கல்ல. இல்ல நான் இப்ப வைக்கல மாதாஜி, இது ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன் நானு. நீங்க சொன்னது புரிஞ்சுது, பொதுவா நான் சொல்றேன். அதாவது பீரியட்ஸ்ல பாகவதம் தொடலாமா? நீங்க தான் இப்ப மொபைல் வச்சிருக்கீங்களா, மொபைல்ல படிங்க. புக்கை தொடாதீங்க. புக்கு வந்து கடவுள் தான். பாகவதம் புக்கு வந்து எப்படி கிருஷ்ணரை டெய்டிஸை நீங்க கவனிக்கணுமோ அப்படிதான் கவனிக்கணுமா. நிறைய பக்தர்கள் வந்து புக்குல குறிக்கிறாங்க. பாகவதம் புக்குல தயவு செய்து குறிக்க கூடாது. பகவத்கீதை பாகவதத்துல நிறைய பக்தர்கள் வந்து குறிப்பாங்க, எழுதுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது, பண்ணக்கூடாது. ஏன்னா அது பாகவதமும் பகவானும் ஒண்ணுதான். அப்ப நீங்க அதை டெய்டிஸ் மாதிரி வைக்கணும், டெய்டிஸ் தான். அதனால பீரியட்ஸ்ல தொடாதீங்க.
அப்படி கண்டிப்பா நான் பக்தி சாஸ்திரி படிக்கிறேன், பக்தி வைபவ் படிக்கிறேன்னா மொபைல்ல படிச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே. கேள்வி பதில முடிக்க முடியுமா? எங்க இருக்கிறோம்? 22வது கொஸ்டின் கேட்கணுங்க மாதாஜி. விக்ரமா ஹரகிருஷ்ண மாதாஜி. வேத காலத்தில் எதற்காக மாதாஜி அமைக்கப்பட்டது? சொல்லுங்க. ஒரு சில மாதாஜி கேளுங்க. விமலாங்கி மாதாஜி கேளுங்க. வால்யூம். ஒரு நிமிஷம். பாகவதத்துல நிறைய மிஸ்டேக்ஸ், பிரிண்டிங் அது இருக்கு, நான் மாத்திக்கிறேன், அது தப்பு இல்லை. ஆனா நீங்க அதுல குறிக்கிறது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் குறிக்கிறது அதெல்லாம் தப்பு. நான் நோட் போட்டு தான் எழுதுறேன். நான் திரும்ப திரும்ப பக்தர்களுக்கு சொல்றேன், நான் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன். அது மாதிரி எழுதி வைங்க. நீங்க பாகவதத்துல குறிக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா. கேளுங்கம்மா. விஷ்ணுபிரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நீங்க மென்சஸ் டைம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் ஒரு பயமாயிருச்சு. ஏன்னா நான் தீட்சை வாங்கும்போது ரொம்ப வருஷம் முதல்ல, அப்போ அதே நாள் தான் டேட். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி இன்டர்வியூல ஆயிடுச்சு, குருமாரஸ் தீட்சை கொடுக்குற பேரு எல்லாமே ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு டேட்டே கிடையாது அந்த அன்னைக்கு. ஒரு 2 நாள் முன்னே நாளைக்கு தீட்சைன்னு இன்னைக்கு ஆயிட்டேன். அப்போ ஒரு மாதாஜி கிட்ட பெங்களூர்ல கேட்டேன், மாதாஜி எனக்கு டேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது? இன்டர்வியூல ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, இன்னும் தப்பிக்காத வாங்க. ஆனா எனக்கு ஒரே பயம் உள்ளுக்குள்ள இருந்து. ஓமம் எல்லாம் பண்ணுவாங்களே, அதுக்கு போடுவேன்மே, எப்படி அது பண்றது? எனக்கா குழப்பமா இருக்குது. என்ன அழுகுறதா ஓடுறதா இங்கே தெரியல. மாதாஜி கிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறேன், மாதாஜி யோசனை பண்ணுங்க மாதா, போயிருட்டுமா? வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் குருமார்ஜி நீ எப்போ கிடைக்கு வரணும், இப்போ உனக்கு வந்திருக்குது, இது யாருக்கு வராது, உனக்கு நீ வாங்கிக்கான்ட்டு. இப்ப என்ன பண்றது? யாருக்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னைக்கு மட்டும் சொல்லல. பயம், இன்னுமே பயம் மனசுக்குள்ள. தீட்சையெல்லாம் வாங்கி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்பவுமே அந்த பயம் மாதாஜி. எப்படி அது? ஆனா ஓமம் எல்லாம் பண்ணாங்க, தூரத்துல இருந்துதான் போட்டேன். அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. இப்போ இந்த தீட்சை இப்படிதான் அப்படின்னும் போது, அன்னைக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னும் போது, அவங்க கணவன், அவங்க சார்பாக அவங்க கணவன் வாங்கி கொடுத்துருக்கலாம். அது என்ன மாதிரி ஆள் அப்போ தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. பொதுவாக வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கணவனோ வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது வாங்கி உங்கள் சார்பாக வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஓரமே இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் அவ்வளோ மடி பாப்பாத்தியாச்சே. நீங்கள் எப்படி இதை தொட்டா மடி, அதை தொட்டா மடி, இதை தொட்டா குளிக்கணும், அதை தொட்டா குளிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி செஞ்சீங்கன்னு தெரில. இது முடிஞ்சு போன விஷயம், விட்டுடலாம். ஆனால் இதுக்கு உபாயம் வந்து இதுதான். முதல்ல தெரிஞ்சு அதுக்கு பிளான் பண்ணணும். இப்போ பீரியட்ஸ் டைம் வரப்போகுதுன்னா நான் வந்து ஏதோ மருந்து சாப்பிட்டேன். எனக்கு அப்போ அந்த பிரச்சனை இருந்தது. முதல் இனிஷியேஷன், செகண்ட் இனிஷியேஷன்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம். அப்போ வந்து மருந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு அப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மருந்தை நிறுத்தினேன். மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுவும் தப்பு தான். அப்போ என்ன செய்யலான்னா, உங்களுடைய வீட்டில் யாருன்னா இருக்கிறவங்கள வச்சு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, இப்போ பத்திரம் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறாங்கல்ல, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க பேரில் எழுதணும். இப்போ இங்கே என் பேரில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இவங்க பேரில் எழுதிருங்க, அப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால் பக்தர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய உங்கள் கணவர் தான் முக்கியம், இல்லை தாயோ யாரையாவது வச்சு நீங்கள் வாங்கியிருக்கலாம். சரி, அப்ப எனக்கு தெரியல. இப்பவுமே பயம் இருக்கு. இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்காவது வந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ போன விஷயத்தை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போன விஷயத்த என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், அது பரவாயில்ல. இனிமேல் பக்தர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னா வேற யாரையாவது வச்சு நம்ம வாங்கிக்கலாம். சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒன்று செய்யலாம், இந்த வகுப்பை நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். ஏன்னா இதில் கேள்விகள் நிறைய இருக்கு. 20 கேள்வி. அடுத்த வாரம் நம்ம வந்து 20 ஸ்லோகம் பார்க்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி, பகவத்கீதை புக்கு நம்ம எடுத்து படிக்கலாங்களா? அப்போ அதுவும் தொடக்கூடாது? ஆமாங்க. பகவத்கீதையும் பாகவதமும் என்ன வித்தியாசம் கண்டுறீங்க? இல்ல மாதாஜி, தெரியல. பகவானை பற்றியது. பகவத்கீதை என்பது பகவானால் சொல்லப்பட்டது, பாகவதம் என்பது பகவான்.
இது பீரியட்ஸ்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கலாமே. இப்போ நீங்க எல்லாரும் மலம் கழிக்கிறோம்ல, மலம் கழித்தல் அப்படின்றது வந்து ஒரு அசுத்தமான நிலை இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணுமா இல்லையா? குளிக்கணும். இந்த பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும் மலம் மாதிரி கிடையாது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் குளிச்சாலும் அது போறதில்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு என்ன பிலாசபின்னு எனக்கு தெரியல, இப்படி பீரியட்ஸ் பார்த்த உடனே தலை குளிச்சுட்டா சரியா போச்சு அப்படின்றாங்க. அது சரியா போகாது. ஏன்னா தொடர்ந்து உதிரம் போய்கொண்டே இருக்கிறது, ரத்தம் போயிட்டே இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு அசுத்தமான நிலையில இருக்கிறதா தான் கணக்கு. அந்த 3 நாட்கள் பெண்கள் வந்து கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும், ஒரே தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் இப்போ நவீன காலத்துல என் விருப்பப்படி வாழ்ந்துக்கிறேன், விருப்பப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னா எதிர்வினைகள் அதனால தான் நிறைய வருது. அதனால தான் வந்து அவங்க வந்து 3 நாளும் குளிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. 3 நாளும் குளிக்கவே கூடாது. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஓய்வு தான் சொல்றாங்க. ஓய்வு எடுக்க வேண்டும். யாராவது வீட்டில் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் சாத்தியமா இந்த காலத்துல? கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறோம். யார் சமைக்கிறது? கணவன் வேலைக்கு போகணும். அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றது என்னன்னா, நீங்க அதுக்கு தான் விக்கிரகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா விக்கிரகத்துக்கு வந்து கட்டுப்பாட்டு விதிகள் ரொம்ப அதிகம். விக்கிரகம் வேண்டாம். ஏன்னா நீங்க அப்ப அந்த 3 நாளும் சமைச்சு தான் ஆகணும் இல்லையா? உங்க கணவரை வச்சு நைவேத்தியம் பண்ணி அப்புறமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். நீங்க தலை குளிச்சு 3 எண்ணெய் கொடுத்து தலை குளிச்சு வீட்டில் எதெல்லாம் தொட்டிங்களோ அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். நான் அதெல்லாம் பண்ணின்னு இருந்தேன். எதெல்லாம் தொட்டனோ அதெல்லாம் சுத்தம் பண்ணு. அவரால் எப்போ முடியுதோ அப்போ சொல்லிடுவேன், நீங்க சமைஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த விக்கிரக வழிபாடு வேண்டான்னு சொல்றது. ஏன்னா வந்து இப்போ வீட்டில் அந்த மாதிரி எல்லாரும் இப்படி அந்த காலத்துல இருந்த மாதிரி 3 நாள் வெளியே உட்கார முடியல. நான் அந்த காலத்துல மாமனார் மாமியார் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, நாத்தனார், பக்கத்து வீடு எதிர் வீடு, கூட்டு குடும்பமா இருந்தோம். இப்போ எல்லாரும் தனித்தனியா இருக்கிறோம். யார் வந்து நம்ம 3 நாள் சமைச்சு போடுவாங்க? பக்தர்களே கூட. பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வந்து 3 நாள் சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னால் முடியாது அப்படின்னு. ஏன்னா முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலல்ல. இப்போ நவீன காலம் மாறி போச்சு. நம்ம இப்போ இது ஒரு விதத்துல கூட்டு குடும்பம் மாதிரி தான். ஆனாலும் எல்லாரும் ஓடுறோமே, எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் டைம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. அதனால உங்க பக்கத்து வீட்டுக்காரர் நண்பர்களா இருந்தாலும் கேட்க முடியல. அதுக்கு ஒரு சொல்யூஷனை நாமளே கொண்டாடணும், ஒரு தீர்வை நாம் கொண்டாடணும். அந்த தீர்வுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றது, விக்கிரகம் வச்சுக்காதீங்க வீட்டில் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அபராதத்துல முடியுது இல்லை. கோயிலுக்கும் போகக்கூடாது. கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்றத ஒரு உண்மையை இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். எல்லாருக்கும் தெரியும் 6 சக்கரம் இருக்குல்ல உடம்புல, தெரியுமா எல்லாருக்கும்? 6 சக்கரம். அதுல வந்து தெரியும் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினை, அப்ப துரியம். 6 சக்கரங்கள் வந்து கீழே இருக்கிற 2 சக்கரம் வந்து கழிவுகளை நீக்குவதற்காக பயன்படுது. நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியமே இந்த 6 சக்கரங்களால் தான் நியமிக்கப்படுது. இந்த கீழே இருக்கிற 2 சக்கரங்கள் வந்து கழிவு நீக்கத்துக்காக வைக்குது. அதுக்கப்புறம் மேல இருக்கிறது தான் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கு. இப்போ இந்த தியானம் பண்றாங்கல்ல, அவங்க தியானம் பண்றவங்க கீழே இருக்கிற அந்த எனர்ஜியை, அந்த சக்தியை மேல கூட்டி 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 இங்க உச்சத்துல வச்சு, அவங்க உயிரை விடுறது கூட அப்படிதான். உச்சத்துல இருந்து இங்க இருந்து உயிர் போறது தான் முக்தியை கொடுக்கும்ன்றாங்க. அப்ப அங்க கொண்டாந்து தான் அவங்க வந்து உயிரை எடுக்கிறது, உயிரை விடுறது யோகிகள்லாம். இப்ப தியானமோ இல்லை ஆன்மீக காரியங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மேல இருக்கிற சக்கரங்கள்லாம் மேல போகும். பீரியட்ஸ்ல கீழே இருக்கிற அப்பான வாயுன்னு சொல்றாங்க. அந்த அப்பான வாயுன்றது வந்து கீழே தள்ளும். இந்த சக்கரங்கள்லாம் கீழே இயங்கும். ஏன்னா அது வந்து கழிவு நீக்கம் நடக்குது உடம்புல. இப்போ பீரியட்ஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கோயிலுக்கு போனால்னா, கோயில் வந்து எப்படிப்பட்ட இடம்னா உங்களுடைய சக்கரங்கள் மேல எழும். முக்கியமா இந்த மாதிரி திருப்பதி, ஸ்ரீரங்கம், இந்த வேத ஆகமங்கள் படி கட்டப்பட்ட கோயில்கள்லாம் வந்து நீங்க எப்போ அந்த கோயிலுக்குள்ள என்ட்ரி எடுக்கிறீங்களோ அப்பவே அந்த சக்திகள் மேல எழும். ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் இருக்கும்போது அந்த சக்திகள் கீழே அவளை தள்ளுது. இப்போ 2 ஃபோர்ஸ் அவள் உடம்புல, ஒன்று மேல் நோக்கி இழுக்கும், இன்னொன்று கீழ் நோக்கி இழுக்கும். ஆரோக்கியத்தை பயங்கரமா பாதிக்கும். இதுதான் வந்து இந்த சபரிமலை பிரச்சனை ஒன்று வந்தது பாருங்க. பெண்கள்லாம் சண்டை போடுறோம், நாங்கள் சபரிமலைக்கு போகணும், சபரிமலைக்கு எப்படியா இருந்தாலும் நாங்கள் போவோம். ஏன்னா என்ன பண்ணுங்க, பெண்கள் அனுமதி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போ வேணா வரலாம் பீரியட்ஸ். அங்கே வந்து அந்த கோயில், முக்கியமாக அந்த ஐயப்ப சாமி இது கோயில் வந்து
பெண்கள் அனுமதி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணமே அதுல சில விதிகள்லாம் இருக்கு. அங்க போனா அவங்களுக்கு தான் கேடு. புனிதத்துவம் கெடுது, அது வேற ஒரு விதம். இன்னொன்று வந்து அந்த பெண் போறாலும் அவளுக்கு பாதிப்பு, சரியான பாதிப்பு இருக்கும் உடல் ரீதியா. என்ன பாருங்க, ஒரு ஃபோர்ஸ் மேலே இழுக்குது, ஒரு ஃபோர்ஸ் கீழே இழுக்குது. அதுக்கு தான் வந்து பீரியட்ஸ்ல கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது. கழிவு நீக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, அப்போ நீங்க ஓய்வு தான் எடுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒரு வேதனையா இருக்காது. சில நேரத்துல டூர் போகும்போது மாட்டிக்குவாங்க பக்தர்கள். என்ன பண்றது? இஸ்கான் கோயில்ல ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம வெளியே இருந்து கூட தரிசனம் பார்க்கலாம். அப்போ நான் சொல்றது, ஒரு 2 நாள் போட்டோமே. இப்போ 10 நாள் டூர் போறீங்கன்னா 2 நாள் ரூம்ல உட்காந்து ஜபம் மட்டும் பண்ணுங்க. பட்டுப்புடவை கட்டின்னு போங்கன்னு சில பேருக்கு சொல்வேன், நான் அழுவாங்க. ஆனாலும் இந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா பார்த்து செய்யலாம். நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் போய் அங்கே இருக்கிறதெல்லாம் கண்டாமினேஷன் எதுக்கு பண்ணணும், பரவாயில்ல. அதுலேயும் சில பெண்கள் அதை நினச்சி அழுவாங்க. அழாதீங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இதுதான் நமக்கு கொடுத்தது, பரவாயில்ல. நம்ம வந்து ரூமில் இருந்துடலாம். அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு 2 நாளோ 3 நாளோ ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போங்க, அவ்வளோதான். சரியா? பீரியட்ஸ் பற்றி இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற விளக்கங்கள்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா பல ஆராய்ச்சிகளை செஞ்சு எது நல்லதோ அதெல்லாம் நான் வந்து பெண்களுக்காக அதை எழுதிக்கிறேன். கடைப்பிடிக்கிற பொண்ணு தான் பண்ணணும். சிலதெல்லாம் அதெல்லாம் கேட்கவே கேட்காது. நாங்கள் டெய்ட்டி சர்வீஸே பண்ணுறோன்னு வெளிநாடுகளில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் கஷ்டம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. நமஸ்காரம் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ், கேட்டுட்டு இருந்தேன். என்ன கொஸ்டின் ஆன்சர் படிக்க முடியலன்னாலும் கேட்கலாமே அப்படின்னு நான் பேசுறது கேட்கறதா? கேட்குது மாதாஜி, லைட்டாக கேட்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கல, லைட்டாக கேட்குது. முக்கியமான சமாச்சாரம் எல்லாமே. எப்படி விக்கிர வழிபாடு இருக்கும்போது என்ன செய்யணும் அதெல்லாம் நல்ல. நம்மளுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் எவ்வளவோ இருக்கு இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கும் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சொல்லணுமா பக்தர்கள்? மாதாஜி இன்னைக்கு நீங்க பீரியட்ஸை பத்தி சொன்ன விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னீங்க, இயற்கை விதிகளுக்கு மாறாக நம்ம ஏதாவது செய்யும் போது கண்டிப்பா அது பாதிக்கும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் குழந்தையினாலும் போய் தீ வந்து தொட்டுச்சுன்னா அது விரல் சுடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து பெண்ணா படைக்கப்பட்டிருக்கோம், இது இயற்கை, இது 3 நாளுக்கு நடக்கிறதாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறத விட அதுக்கு இதெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இல்லைன்னா எதிர்த்து பண்ணி தன்னோட இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறத விட சிவனேன்னு இதை அக்செப்ட் பண்ணிட்டு தீட்சை ஜபம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நித்யகுமாரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரி மாதாஜி, ஒரு கொஸ்டின் மாதாஜி. மாதாஜி, இப்ப பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம்லாம் தொடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து கண்டாமினேட்டே ஆக மாட்டார் இல்ல மாதாஜி? லைக் அது புரிஞ்சுக்க முடியல மாதாஜி. லைக் நம்மளால எப்படி மாதாஜி ஒரு அவர் கண்டாமினேட் ஆவறது இல்ல, உனக்கு அபராதம் வரும்ல. நான் கேக்குறேன், நீங்க டாய்லெட் போயிட்டு கழுவாம போய் ஆல்டர்ல போவீங்களா? இந்த கான்செப்ட் தான் அதுக்கும். இப்ப நீங்க நமக்கு எல்லாருக்கும் விதிமுறை இருக்குல்ல, டாய்லெட் போனா குளிக்கணும்னு இருக்கா? எல்லாருக்கும் தெரியுமா? மலம் கழித்தால் குளிக்கணும் அப்படின்னு இருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க மாதாஜி, சொல்லிருக்காங்க. அந்த காலத்துல நமக்கு தெரியாத காலத்துல வெறுமனே கால் மட்டும் கழுவிட்டு வந்துருவோம் இல்லையா? ஆனா இப்போ இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் மலம் கழித்தா அந்த வேற உடையை போட்டுக்கிட்டு போட்டுருக்கிற உடையை கழிட்டுட்டு ஒரு டவலில் மலம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இல்லை இந்த உடையிலே நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த உடையை கழிட்டுட்டு புது ஆடை தான் அணிய வேண்டும். இந்த ரூல் எல்லாருக்கும் தெரியுமே. அதே ரூல் தான் பீரியட்ஸும். மலம் கண்டினியூஸாக கழிச்சிட்டே இருந்தால் நம்ம டெய்டிஸ் கிட்ட போக முடியுமா சொல்லுங்க? பல்லு தொலைக்காம பகவான் கிட்ட போவோமா? போக மாட்டோம். குளிக்காம போவோமா? போக மாட்டோம். அதுதான் இங்கே, அதுதான் சொல்றோம். இது வந்து கழிவு நீக்கம் நடக்குது உடம்புல. அதில் ரத்தப்போக்கு இருக்கும்போது அதில் ஒரு ஸ்மெல்லும் வரும், ஒரு ஸ்மெல் வரும், கிருமிகள் வரும். அந்த நேரத்தில் அமைதியாக இருங்கன்னு இயற்கையாக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் பூஜை பண்ணித்தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஜபம் பண்ணலாம். சில பேர் அந்த ஜபமாலையும் ஜபமணியை கூட கழுவிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் அதுக்குன்னு தனியாக வச்சுப்பாங்க. துளசி இல்லாம வேப்பங்கொட்டையில இருக்கிற ஜபமாலை தனியா வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நான் பன்னீர்ல கழுவி வச்சுக்குவேன் மாதாஜி. அவ்வளவுதான். பன்னீர் வச்சிருக்கேன், தனியா ஊத்தி கழுவி கழுவி அலசி வச்சுக்கலாம். இல்ல அலசுனா வந்து சில நேரத்துல இதாயிடும். தனிப்பட்ட
தனியா வேப்பங்கொட்டையில வச்சுக்கலாம். மாதாஜி இது வந்து 3 டேஸ்ங்கிறது ஒரு ஜெனரலான இதாங்க மாதாஜி, இல்ல இல்ல நம்மளோட இல்ல தீட்டு ஒரு எப்ப பெண்ணுக்கு நிக்குதோ 7 அது நாள் வரைக்கும். இருந்துச்சுன்னா 7 நாள் தீட்டு தான். ஒரு சரிங்க பெண்ணுக்கு 2 மாதாஜி. நாள் இருந்துச்சுன்னா 3வது நாள் அவ தலை குளிச்சுக்கலாம். எப்போ ஓகே கம்ப்ளீட்டா ஓகே நிக்குதோ அப்பதான் நீங்க சுத்தம். ஓகே ஓகே மாதாஜி. எப்போ நின்னுடுது, இப்ப கம்ப்ளீட்டா நீ காலையில நின்னுடுச்சுன்னா நீங்க தலை குளிச்சு உள்ள வந்துக்கலாம். சரிங்க மாதாஜி. அதான் கணக்கு. சரிங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணுக்கு 4 நாள் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு 2 நாள் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு 6 நாள் இருக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் 15 நாள் இருக்கு எஸ் மாதாஜி. இல்லையா? அது ஆமாங்க. யாருக்கு எப்படியோ அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுடைய 3 நாள்னு நான் சும்மா பொதுவா சொல்றது. அவங்களுக்கு வந்து புரியுதுங்க. எப்போ அது நிக்குதோ, அந்த ஃப்ளோ நிக்குதோ அது வரைக்கும் அவங்க வந்து விதிமுறைகளை கடைபிடிச்சாகணும். விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டம்னா நீங்க வந்து இந்த மாதிரி நான் சாலகிராம் வச்சுக்கிறேன், நான் டெய்டிஸ் வச்சுக்கிறேன், அதெல்லாம் வச்சுக்காதீங்க. வெறும் ஜபத்துல வாழுங்க. அது பெஸ்ட். அதுல ஒன்றும் விதிமுறை கிடையாது. ஜபத்துக்கு விதிமுறை கிடையாது. மாதாஜி இன்னும் ஒரே ஒரு டவுட். மாதாஜி குரு மகாராஜ் எனி மகாராஜ் அவங்கள வந்து தர்ஷன் பண்றதுக்கு கூட தூரத்துல இருந்து கூட பண்ணக்கூடாதா? எப்படி அவங்களுக்கு அது? அது ரொம்ப பாவம். ஏன்னா பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் வந்து கணவனே தீட்டு உள்ள பெண்ணை பார்க்க கூடாதான். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்களா, அவங்க அந்யோன்யமான உறவு தானே. நமக்கு தெரியாது இந்த ரூல். கணவனே மனைவியை பார்க்க கூடாது பீரியட்ஸ்ல. அப்ப பாத்துங்க, அப்போ ஒரு குருவுக்கு எவ்வளவு பாவம் போய் சேரும். அந்த அந்த தீட்டுள்ள பெண்ணுன்னா குருவை பார்க்கலாம் தூரம் இருந்து. ஆனா அவர் எதிர்க்க போய் அவரை தொடர மாதிரி அவருக்கு நெருக்கமா போறது தப்பு. டெய்டிஸ் மாதிரி தானே குருமார்களும். இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்றது கூட தூரம் இருந்து பண்றது பண்ணக்கூடாது அப்படின்னு பெட்டர் போகாம இருந்தா ஆன்லைன்ல தான் இருக்கே, கேளுங்க. ஓகே மாதாஜி. ஏன்னா அது யாரன்னா கூட வர பொம்பளைய தொடுவீங்க, அவங்கள தொடுவீங்க, அப்படியே 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 இதாகுது இல்ல. அந்த அளவுக்கு இல்லைனாலும் சரி, எங்கன்னா தூரம் இருந்து யாரும் உங்களை டச் பண்ணாம, நீங்களும் யாரையும் டச் பண்ணாம பெட்டர் வெளியே போகாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றாங்க. நான் இதெல்லாம் ஆராய்ச்சி இப்பதான் பண்ணேன். வெளியே போகாம இருந்தீங்கனாலே நல்லதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே மாதாஜி. பத்மா. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு நான் கோமியம் பிடிச்சேங்க மாதாஜி டெம்பிள்ல. அப்போ நாமகரணம் பண்றதுக்காக மகாராஜ் கிட்ட கொடுக்கணும்ட்டு கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேங்க மாதாஜி. அப்புறம் இன்னொரு மாதாஜி தண்ணி கேட்டாங்க, நம்ம சைத்தன்ய மகாபிரபு அவரோட பாதத்தை அலம்புறக்காக. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணலான்ட்டு என்னோட மைண்ட்ல நம்ம தான் என்னென்னவோ, சாரிங்க மாதாஜி, நான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறனால இன்னும் பியூரிஃபை பண்ணலாம் அந்த தண்ணின்ட்டு 2 டிராப் அந்த கோமியம் விட்டு அது சுத்தமா அப்பதான் பிடிச்சதுங்க மாதாஜி. எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, மாதாஜி இந்த மாதிரி 2 டிராப் கலந்தேன் மாதாஜி, அது நல்லதான்னு தெரியல, நீங்க அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். தெரியலப்பா, இதை வேணா நீ கீழே விட்டுட்டு நீ சுத்த தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வா, அதுல நம்ம துளசி போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுதாங்க மாதாஜி, நான் தெரியாம அந்த மாதிரிலாம் பண்றேன் மாதாஜி. அதாவது ஓவரா ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் கோமியம் நினைக்கிறோம் ஊத்துறது மாதாஜி. நல்லதுதான். கோமியம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதுல சரிங்க அபிஷேகம் மாதாஜி. பண்ணலாம். அவங்க வேண்டான்ட்டாங்கன்னா நீங்க கீழே ஊத்திடலாம். ஏன்னா சீனியர் சொல்றாங்க, நம்ம கேட்கணும்னு மாதாஜி. ஹரே அது கிருஷ்ணா இல்ல, மாதாஜி. கோமியம் வந்து நம்ம தான் குடிக்கிறோமே, குடிக்கிறோம், ஆமாங்க மாதாஜி. சாணியில பிள்ளையார் வைக்கிறோம், டெய்டிஸ் பண்றோம் சாணியில. இது மட்டும் எக்ஸெப்ஷன். இந்த பசுது மட்டும், காலை இது கூட கிடையாது, பசுது மட்டும் கோமியமும் சாணமும் தூய்மையானது மாதாஜி. அப்போ நம்ம பீரியட்ஸ் அந்த டைம்ல நம்ம வந்துட்டு திலக் இட்டுக்க மாட்டோமா? திலக் எல்லாம் எதுவுமே தொட மாட்டோம் இல்லைங்களா? ஆமா. அந்த டைம்ல நான் என்ன பண்ணினேன், ஒரு கிண்ணத்துல நான் கோமியம் வச்சிருந்தேங்க மாதாஜி, அதை எடுத்து திலக் மாதிரி வச்சுக்கிட்டேன். பட் ஏன்னா நான் தான் ஆஃபர் பண்ணணும் ஃபுட் எல்லாம். சின்னதா ஒரு போட்டோ வச்சிருக்கேங்க மாதாஜி குரு பரம்பரையோட, அது கிச்சன்ல வச்சு இது பண்ணணுங்களா. அப்போ நான் வந்துட்டு அந்த கோமியம் அது வந்துட்டு நான் தனியா வச்சிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க மாதாஜி. எனக்கு ஒரு இல்ல, ஆனா எரியுமே, கோமியம் எரியும். இல்லைங்க மாதாஜி, அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க மாதாஜி. நம்ம நாட்டு பசு இதுங்க மாதாஜி, டெம்பிள்ல இருந்து எடுத்துட்டு வருவேங்க மாதாஜி. 1 வீக் அப்படியே இருக்கும் எரியுதே, தெரியல மாதாஜி. அது தெரியலைங்க மாதாஜி, இப்பெல்லாம் எரியலைங்க மாதாஜி. நாட்டு பசு நல்ல வெள்ளை பசுங்க மாதாஜி. இங்க நம்ம கோயம்புத்தூர் இஸ்கான் டெம்பிள்ல தான் இருக்காங்க மாதாஜி. ரொம்ப நல்லா இருக்குங்க மாதாஜி. குடிக்கிறதுக்கும் ஒன்னும் ஆகிறது இல்ல, 1 வீக் வச்சிருந்தாலும் எதுவுமே ஆகிறது இல்லைங்க மாதாஜி. சரி சரி. வீடெல்லாம் வாசல் தெளிக்கிறது இதெல்லாமே பண்றது, ஆல்டர் கிட்ட. ஏன்னா அது ஆன்டிசெப்டிக், அது பண்ணலாம், நல்லது நல்லது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு?
மாதாஜி நீங்க ஒரு அறிவு களஞ்சியம் மாதாஜி. இல்லம்மா எவ்வளவு ம- இருக்கிறத எவ்வளவு சொல்றோம், அவ்வளவுதான். சரி, அப்போ நம்ம வந்து வகுப்பை எப்படி பண்ணலாம்? அஹ், நாளைக்கு பாடம் நடத்தி முடிச்சிடலாமா பாகவதம், இல்லை அடுத்த வாரம் தொடரலாம்? சரி, அடுத்த வாரம், ஏன்னா நாளைக்கு வேற ஒரு தலைப்பு வச்சிருக்கேன், அதனால அந்த தலைப்பே பேசலாம். சரியா? வகுப்பு முடிச்சிடலாம், அடுத்த வாரம் தொடரலாம். வாஞ்சகல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துभ्येव च पतितानां பாவனேभ्यो वैष्णवेभ्यो வைஷ்ணவேभ्यो नमो நமோ नमः. நமः. நன்றி, ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கம். சரியான